நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டாகவும், இம்மாதம் தமிழ் மொழி நாள் மாதமாகவும், தாய்மொழியை வாழ்வியலாக்குவோம் என்ற குறிக்கோளுடன் இந்த மாதத்தினை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றார் எங்கள் இயக்குனர் அவர்கள். அந்த வகையில் 290வது முட்டத்து மலராக இன்றைய மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு விசேட தன்மைகளுடன் மனம் பரப்பி வருவது யாவரும் அறிந்ததே. அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் கனகசபை கலாலயத்தின் 20வது ஆண்டு விழாவில் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றிய ஒரு பார்வையாக நகர உள்ளது. 20வது ஆண்டு விழா பற்றிய பார்வையை தருவதற்கு பலர் இதில் இணைந்திருக்கின்றார்கள். எங்களுடன் ஆசிரியர் ஜீவகன் அவர்கள் இணைந்திருக்கிறார், ஆசிரியர் அம்பலோன் போனேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அதே போல நடன கலாலயத்தில் பயிலுகின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இதில் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகள், நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். எங்களது நேரங்களை கருத்தில் கொண்டு இறுதி நேரம் வரையும் பார்த்து கொண்டிருக்காது. உங்கள் கருத்துக்களை அழகாக தெரிவித்தால் இந்த நிகழ்ச்சி சிறப்பு அமையும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெறும் போதும் ஒவ்வொரு தன்மைகளுடனும் ஒவ்வொரு அசைவுகள் அல்லது ஒவ்வொரு விதத்திலும் அமைந்திருக்கும். அந்த வகையில எங்கள் கனகசபை கலாலயத்தின் ஆடல் அரங்கம் என்ற நிகழ்வு கடந்த 10ஆம் தேதி 1ஆம் மாதம் சனிக்கிழமை நடைபெற்றது. பலரது கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக எங்கள் செவிகளில் வந்து சேர்ந்தது பலர் அறிந்திருப்பீர்கள். எங்கள் இயக்குனர் அவர்களும் லண்டனில் இருந்து இந்த கலாலயத்தின் ஆண்டு விழாவில் சிறப்பித்திருந்தார். நாங்கள் கௌரவ விருந்தினர்களாக பலர் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். அந்த வகையில் எங்களுடைய விழா எவ்வாறு நடைபெற்றது என்பதை மற்றவர்கள் கூறி கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் முதலில் ஜீவகன் சார் இணைந்திருந்தார். எங்களது அன்புக்குரியவராக இருக்கின்றார். ஜெர்மன் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்றார், தமிழ் கல்வி சேவையின் தலைவராக இருக்கின்றார் என பல பதவிகளையும் பல செயற்பாடுகளையும் தன்னுள்ளே செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜீவன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அன்றைய தினம் விழாவில் வருகை தந்து அந்த விழாவை சிறப்பித்திருந்தீங்க. அதற்கு முதல் எனது சார்பிலும் எங்களது கலாலய பெற்றோர்கள், ஆசிரியர், மாணவர்கள் சார்பிலும் எனது நன்றியை முதல்ல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடப்பெறுவது என்பதை அறிய தந்ததும் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் தவிர்க்க முடியாமல் சில நேரம் பங்கு பெற்றாமல் போக முடியுமோ என்று சொல்லி ஒரு பயம் இருந்தது. ஆனால் நீங்கள் நேரம் மாற்றினதால வரக்கூடியதாக இருந்தது. இந்த 290வது நிகழ்வில் நீங்கள் இன்று கனகசபை கலாலயம் 20வது ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டங்களை பார்க்கறதுக்கு இருக்கிறீர்கள். மிக முக்கியம், லண்டன்ல இருந்து அவர் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதில் கருத்தும் கூறி அவர் சென்றவர். அவர்தான் இதை தொடங்கி அந்த வேலையை செய்திருக்கணும். நீங்கள் என்ன கூப்பிட்டு விட்டீர்கள்? லண்டன் நடா மோகன் அவர்களே, நீங்கள் தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். கூப்பிட்டபடியால் நானும் அதை சொல்ல வேண்டிய நிலைமையில் இணைந்து கொள்வார். இயக்குனர் அவர்கள் நிறைவு பகுதியில் இணைந்து சிறப்பிப்பதுதான் அவருடைய வழக்கம். அதனால நாங்கள் அவரை நிறைவாக கூப்பிடுவோம் நினைக்கின்றேன். மிக சிறப்பாக ஒழுங்கமைத்து நீங்கள் அந்த நிகழ்வை கொண்டு நடத்தியது சிறப்பாக இருந்தது. அது ஒரு பல்துறை ஆளுமை கொண்ட நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்து அந்த திறமையில் அவர்களிடம் கொடுத்து பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது மிகச் சிறப்பு. அதிலும் அந்த பிள்ளைகளுடைய நிலைமையில் கிட்டத்தட்ட 20 பிள்ளைகளுக்கு மேல் ஆடி இருக்கிறார்கள். அவர்களில் உங்களுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள், முழு பேரும் உங்களுடைய மாணவர்கள் தான். ஆனால் எப்படி என்று சொன்னால், இப்ப பயின்று கொண்டிருக்கிற மாணவர்களும்
அதில் பயின்று விட்டு சென்றவர்களும் அதில் திருமணம் செய்து இருக்கிற பிள்ளைகளும் அதில் ஆடினதை நான் காணக்கூடியா இருந்தது. அப்படித்தானே? திருமணமாடியோ அல்லது திருமணமாகியோ அல்லது அவர்கள் யூனிவர்சிட்டி அதெல்லாம் முடிச்சு வர யூனிவர்சிட்டி, பிள்ளைகள். ஆமா, பல்கலைக்கழகம் முடிந்து தொழிலோடு இருக்கிறவர்கள் அதில் இணைந்திருந்தார்கள். மிக சிறப்பாக அந்த தொடர்பு எப்படி என்று சொன்னால் சிறுவர்களில் இருந்து அந்த முதிர்ந்த தன்மையை கொண்ட பிள்ளைகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒருமித்து எந்தெந்த நேரம் என்னென்ன நடக்கப் போகுது என்பதையெல்லாம் தெரிஞ்சு அவர்கள் செய்த விதங்கள் மிகச் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய நடன அமைப்புகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அதில் தசா அவதாரம் கொண்டது நீங்கள் போட்டது எல்லாரும் மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அவதாரங்கள் எல்லாம் பார்க்கிற போது அவதாரத்துக்காக நின்றவர்களை ஒரே நேரத்தில் வச்சு உடுப்புகளை எல்லாம் மாற்றி மாற்றி நீங்கள் வர்ற தன்மைகளை கொடுத்தது சிறப்பாக இருந்தது. அதில் உங்களுடைய உருப்படிகளை எல்லாம் போட்டு போட்டு நீங்கள் செய்கிற நேரத்தில் மிகச் சிறப்பாக பிள்ளைகளும் உங்களுக்கு ஒத்துழைத்து நன்றாக ஆடினார்கள். பக்கவாத்திய கலைஞர்கள் மிக சிறப்பாக உங்களோட சேர்ந்து செயல்பட்டார்கள். நட்டுவாங்கம் செய்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு வந்து சிறுவர் ரெண்டு சொல்ல முடியாது. அவன் யூனிவர்சிட்டி இருக்கிறார்கள் வடக்கு 10ஆம் ஆண்டில் கல்வி கேட்கிறார் இப்பொழுது. அந்த பிள்ளையும் கொண்டு வந்து போட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சிருந்து செய்த அந்த உத்தி எப்படி என்று சொன்னால் சிறியவர்களை கொண்டு வந்து அந்த மேடையில் அமைத்து கொண்டு வந்த திறம். அதே நேரத்தில் நீங்கள் புத்தகம் வெளியீடு செய்கின்ற நேரத்தில் அந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஆய்வை கொண்டு வரதற்கு ஒரு சிறியவரை கொண்டு வந்து அதில் அவர் சொன்ன விஷயங்கள் மிக சிறப்பு. நான் ஏதோ ஒன்று பார்க்க வந்தேன், நான் அங்கே இருக்குது படிக்கிறதுக்குரிய முழு தகவல்களும் அங்கே தொடராக வந்து கொண்டிருக்கு, எண்ணம் பெற போகின்றது. அது இது பகுதி ஒன்றுதான். அதில் நீங்கள் தொகுப்பாளர்கள் தொகுப்பு என்று சொல்லி போட்டு நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள். அந்த இடத்திலே பலரையும் நீங்கள் கௌரவிக்கிறதற்காக அங்கு வந்தவர்களை எல்லாம் நீங்கள் கண்டு கொண்டவர்களை சிறப்பாக கூப்பிட்டீர்கள். வரப்புறன் என்று சொன்னவர்களை நீங்கள் அழைத்து அந்த வேலைகளை எல்லாம் செய்தீர்கள். அங்கு பலர் வந்திருந்தார்கள். அவர்களை சில நேரத்தில் நீங்கள் காணவில்லையோ எனக்கு தெரியவில்லை. பின்னுக்கு நின்றவர்கள் கன பேர் இருந்தார்கள் என்பது நான் கண்டுகொண்டேன். அப்போ அந்த நிலைமைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து செய்து கொண்டிருந்தீர்கள். ஆசிரியர்கள், நடன ஆசிரியர்கள், சங்கீத ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் உங்களை வாழ்த்துறதுக்காக பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் சொன்னவர்களை நீங்கள் கூப்பிட்டு விட்டீர்கள். அதில் உங்களுக்கு தெரியாமல் போனவர்கள் பலர் இருந்தார்கள். தாங்கள் வாழ்த்த வேணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அது கண்கூடாக இருந்தது. அந்த நேரத்தில் நாங்களே வாழ்த்த வந்துட்டு உங்களுடைய சிறப்புகளை சொல்றதுக்கு எங்களுக்கே நேரம் காணாமல் இருந்தது. அந்த நிலைமையில உங்களை வாழ்த்தி வந்திருக்கிறோம். மிகச் சிறப்பு, மிக திறமாக நீங்கள் செய்தீர்கள். உணவு வகை, தண்ணீர் வகை, அது எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில் கொடுக்கத்தக்கனையாக உங்களுக்கு உதவியாக பலரும் செய்தார்கள். பெற்றோர்கள் உதவி எல்லாம் சிறப்பாக நடந்தது. ஆகவே இதனுடைய கண்ணோட்டத்தில் பலரும் பல விதமாக சொல்லுவார்கள். நல்லதை நீங்கள் எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விட கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார், மிக்க நன்றிகள். அழகாக எல்லாவற்றையும் தொட்டு உங்களது மகிழ்வை தெரிவித்திருக்கிறீர்கள், கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். மிக அழகாக நீங்களும் முதலில் இருந்து இறுதி வரை அந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தமைக்கு மிக நன்றி. அதுல சிறப்பிக்க வேண்டும். நீங்கள் முதலே கேட்டிருந்தீர்கள், ஏதாவது உதவி தேவையானால் சொல்லுங்கள், நான் செய்வதற்கு தயார் என்று சொல்லி. அந்த மனங்கள், எங்களுடன் இணைந்திருப்பவர்களுடைய மனங்களும் அவர்களுடைய ஆதரவுகளும் எங்களை இந்த நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கு உந்துகோலாக அமைந்தது என்றால் அது மிக இல்லை என்று நான் சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையில் உங்களது ஆதரவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் மீண்டும் எனது நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி சார். நிகழ்ச்சிகளை பார்த்தவர்கள் என்ற வகையில் பலர் இணைந்திருக்கிறீர்கள், பெற்றோர்கள் இணைந்திருக்கிறார்கள், மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் வெளியாட்களை இணைத்து கொண்டு நாங்கள் எங்களுக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பக்கவாத்திய கலைஞர்களாக கஜன் இணைந்திருக்கிறீங்க, மிக சந்தோஷம். அடுத்து குணேந்திரன் சார் கதைக்கலாமா? குணேந்திரன் சார் எடுத்துட்டு நான் ஜியா நடேசன் அவர்களிடம் வருகிறேன். வணக்கம் குணேந்திரன் சார். வணக்கம்.
ஆம், இணைந்திருக்கிற எமது அத்தனை உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். வணக்கம். சிறப்பாக தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி. சென்ற இந்த கனகசபை கலாலயத்தின் ஆண்டு விழா நிகழ்வை பற்றி சொல்லுவதற்கு எங்களிடம் வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு சிறப்பாக என்பதை விட நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் எங்களுடைய நிகழ்வு தொடங்கி முடிவடையும். அது எமது புலம்பெயர்ந்த தேசங்களில் நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளிலும் நாங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் எங்களுடைய உறவுகளும் சொந்தங்களும் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் மீறி இந்த நிகழ்வு நடந்தது மிக மிக அருமை. குறிக்கப்பட்ட நேரத்துக்கு ஒரு 2 நிமிடங்கள் அல்லது ஒரு 10 நிமிடம் பிந்தி தொடங்கி இருந்தாலும் அந்த நேர தாமதம் என்பது எங்களுடைய கண்ணுக்கோ அல்லது எங்களுடைய உணர்வுக்கோ சிக்கப்படாமல் அவ்வளவு நேர்த்தியாக உங்களுடைய நெறியாள்கையும் ஒழுங்கமைப்பும் மிக சிறப்பாக இருந்தது. மாணவர்களை பயிற்றுவித்தது அது உங்களுடைய பொறுப்பாக அந்த நிகழ்வு இருந்திருந்தாலும் அந்த ஒழுங்கமைப்பதும் அதை நேர்த்தியாக தொகுத்து தந்ததும் தொடர்ச்சியாக இந்த ஒப்பனைகளோடு அத்தனை மாணவர்களும் நேரம் தவறாமல் ஒரு தொய்வில்லாமல் இந்த நிகழ்வை கொண்டு நடத்தியது என்பது மிக மிக பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குமான ஒரு தருணமாக நான் கருதுகிறேன். எங்களுக்கு தமிழ் எழுத்தாளர் சங்கமோ அல்லது ஜெர்மனி தமிழ் கல்வி சேவையோ வந்து தனித்தனியே நாங்கள் வாழ்த்தலாம் என்றது எங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய தலைவரை நாங்கள் 1 நிமிடங்களோ 2 நிமிடங்களில் உரையாற்றித்து உங்களுக்கான ஒரு கௌரவத்தை வழங்குவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. என்றாலும் அதை ஓரளவு நாங்கள் திருப்தியாக செய்ததாக நாங்கள் உணர்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்த்தும் அதற்கான ஒரு ஒழுங்கும் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த நிகழ்வில் பலதரப்பட்ட உறவுகளும் சொந்தங்களும் அமைப்புகளும் வரிசையாக நிற்கும் பொழுது அதற்குள் உங்களுடைய நிகழ்வை நீங்கள் தடங்கள் இல்லாமல் செய்ய வேணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த நிகழ்வில் பங்கு பற்றிய அத்தனை மாணாக்கர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர்கள் மென்மேலும் பல மேடைகளை காண வேண்டும், இன்னும் பல நிகழ்வுகளை எங்களுக்கும் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். இதே வேளையில் பக்கவாத்திய கலைஞர்களையும் மற்றும் வாய்ப்பாட்டு மற்ற கருவிகளை இசைத்தவர்களுக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருடைய கரங்களையும் பற்றி நாங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்றால் அவ்வளவு பேருடைய உழைப்பினுடைய உச்சம் எங்களுக்கு தெரிந்தது. அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த நிகழ்வை நேசித்தார்கள் அல்லது உங்களை நேசித்தார்கள், கலையை நேசிக்கிறார்கள் என்பது அவ்வளவும் அந்த மேடையில் நிரூபணமாகியது. மிக மிக நேர்த்தி அத்தனை சிறப்புகளையும் அந்த நிகழ்வில் கொண்டு வந்தமைக்காக சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தாருக்கும், திரு துரையரங்கன் எங்களுடைய இளம் தலைமுறையாக முதல்ல எங்களுக்கு தொகுப்பாளனாக வந்து எங்களுடைய செயலாளர் அதிலேயே அங்கே செயல்பட்டிருந்தாலும் என்றாலும் எங்களுக்கு உங்களுடைய மகன் வந்து அங்கே செய்த சேவை அளப்பரியது. அவர் எந்தவித சலனமும் இல்லாமல் தன்னுடைய தனக்கு தரப்பட்ட தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வேலைகளையும் அவர்
எந்த நிகழ்வு போனாலும் அவர் செய்து கொண்டிருப்பார். இது அவருடைய முழுமையான பங்களிப்பை அந்த நிகழ்வுக்கு தந்திருந்தார். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் வழங்கிக் கொள்கிறோம். இன்னும் பல பேர் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். நேரம் இருந்தால் ஒரு சிறிய வாழ்த்தை எங்களுக்கு நான் பாமுகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லது உங்களுடைய முற்றத்து மலர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நிகழ்வின் நிறைவில் அதை தரலாம் என்று நான் யோசிக்கிறேன். அதுவரை நான் பொறுமையாக இருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி நன்றி அம்பலவன் சார். மிக அழகாக உங்களது கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள். நீங்களும் எங்களது நிகழ்வில் முதல் வந்து நீண்ட நேரமாக காத்திருந்து முழு நேரமாக அதை பார்த்து சென்றிருந்தீர்கள். அதற்கு எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி சார். அடுத்து ஜியா நடேசன் அவர்கள் நினைச்சிருக்கிறீங்க. வணக்கம் ஜியா நடேசன் அவர்களே. வணக்கம் சாதனை துரையரங்கன் அவர்களுக்கும் தளர்ந்த பாமுகத்துக்கும் அதிபர் நடாமுகன் கலைவாணி எல்லோருக்கும் இங்கே பங்கு பெற்று சிறப்பித்து வந்துட்டு அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கனசபை கலாலய நிகழ்வு நாட்டிய தாரை திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கு உண்மையாக சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். உண்மையாக உங்களுடைய அந்த ஒழுங்குகள், அந்த நேரத்துக்கு அந்த விடயங்கள், அந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக இடம்பெற்றது. மற்றது இந்த கலைஞர்கள், மற்றது உங்களோட மாணவர்கள் எல்லாம் எங்களுடைய பக்கபலமான ஒத்துழைத்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அத்துடன் உங்களோட கணவர், உங்களோட மகன் அவர்கள் மகன் எல்லாம் சிவன் வினோதன் அவரெல்லாம் தொகுத்து வழங்கின எல்லாம் மிக மிக சிறப்பாக இருந்தது. அந்த தொங்கல் விடாமல் கூட நிகழ்வெல்லாம் சிறப்பாக இடம்பெற்று எனக்கு அது சந்தோஷம் இருந்தது. என்னடா நானும் அதில் வந்து பங்கு பெற்றினேன், உங்களை நேரில் சந்தித்து உங்களுக்கு ஒரு வாழ்த்து கூறினேன் என்ற சந்தோஷம். உங்களுடைய இன்னும் மீண்டும் உங்களுடைய நாட்டிய இது வளர இறையாசுடன் வாழ்த்தி முடித்துக் கொள்வேன். அதிகம் பேற்றிருக்கிறபடியால் நான் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஜெயா நடேசன் அவர்களே. உண்மையில நாங்கள் இயலாது வீட்டில் இருக்கலாம் என்று சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இருக்காமல் என்னால் இந்த விழாவில் செல்ல வேண்டும், அதில் கலந்து கொள்ள வேண்டும், சாந்தி உங்களோட நிகழ்வுக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்வேகத்தோடு வந்திருந்தீங்கள். அது எனக்கு மகிழ்வை தந்திருந்தது. பலருக்கு இது முன் உதாரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு எங்கேயோ ஒரு சாட்டு சொல்லிட்டு நிக்கலாம் என்று சொல்லி பலர் நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டும், அதுல நேர பார்க்கணும், வந்து வாழ்த்து செய்யணும் என்று சொல்லி ஆர்வத்தோடு தூரத்து இடத்தில் இருந்தாலும் வந்து கலந்து கொண்டிருந்தீங்க. அதுல உங்களுடைய இணைவுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் வாழ்த்துக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் எங்கள் அதிபர் நடாமுகனும் பங்கு பெற்றிருந்தார். அவருக்கும் வாழ்த்தி கூறிக்கொண்டு மற்ற எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில் எல்லோரும் அதிகமான ஒரு பங்கு பெற்றி எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜெயநடேசன் அவர்களே, மிக்க நன்றி. அடுத்து இதுல பக்கவாத்திய கலைஞர்களாக இருக்கின்ற கார்த்தியா சிவபாலன் நிறைந்திருக்கிறார். கார்த்தியா சிவபாலன் அவர்கள் நேரம் குறுகியதாக இருப்பதனால் கார்த்திகா உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். தாருங்கள், உங்களது பார்வை எவ்வாறு இருந்தது? எங்களது கனகசபை கலாலயத்தின் நிகழ்வுகள் பற்றிய பார்வை உங்கள் பக்கம். வணக்கம். வாங்க கார்த்தியா. வணக்கம் டீச்சர். வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் மாமாக்கும் இங்கே எனது வணக்கங்கள். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நினைக்கிறேன். உண்மையாகவே அழகாக இருந்தது. சிறிய ஒரு நிகழ்வுதான், அதாவது ஒரு குறுகிய ஒரு நிகழ்வுதான். அதனால அதை வடிவா கையாண்டு நீங்க கொண்டு போயிருக்கிறீங்க. உங்களுடைய உழைப்பு அதுல இருந்து நல்லா தெரிஞ்சது. பிள்ளைகளை நீங்க அவ்வளவு ஊக்குவிச்சு செய்திருந்த நீங்க முதல்ல என்ன சொல்லணும்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கும் மிக்க நன்றி. அவர்களும் நல்ல உண்மையாவே ஒத்துழைத்து செய்திருந்தார்கள். இப்ப நாங்க ஒத்துழைக்கு போனாலும் சரி அவர்களோட பங்களிப்பு பெரியதாக இருந்தது. பெற்றோர்கள் அந்த மேடையை அலங்கரிப்பதிலிருந்து அந்த மேடையை கதைத்து அந்த இடத்தை கதைத்து கொடுப்பதுல இருந்து பல பெற்றோர்கள் இதில் அவர்களுடைய இணைப்பு தெரியாம இருக்கிறது. ஆனா அதை நான் கண்கூடாக பார்த்தேன்னா அவர்களுக்கு எனது மிகுந்த நன்றி. எங்களை வடிவா உபசரிச்சு எங்களுக்கு ஒத்துழையிலையும் வடிவா
அரவணைச்சு அவங்க எங்களுக்கு ஊக்கம் கொடுத்திருந்தவர்கள். அதோட அந்த நிகழ்ச்சி வரவேற்பும் நல்ல சிறப்பாக இருந்தது. வந்தவர்களை அழகாக தேநீருடன் வேற ஷார்டிஸ் அதாவது சிற்றுண்டுடன் அழகாக ஒரு ஒரு குடும்ப ஒரு நிகழ்வுக்கு அழைக்கிற மாதிரி அவர்கள் அவ்வளவு அனைவரையும் அழகாக வரவேற்று அவர்களை இருக்கையில் அமர வைத்து அது அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது என்னடா அது தமிழர்கள் இந்த விருந்தோம்பல் இதை காட்டினது. அது அது அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அதோட ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு பாடல்களையும் பாட போகைக்கும் நாங்க ஒத்திகை பாகைக்கும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்றது பிறகுதான் வந்தது. அதை நாங்க கண்கூடாக பார்த்தோம். ஏனென்றா அதுல நான் அது உணர்ந்தது என்னென்றா உடனே எல்லாத்தையும் நாங்கள் பிளான் பண்ணிடாது. அதாவது நாங்க இப்படி இந்த மாதிரி தான் நடக்கணும் என்றதை நாங்க நிர்ணயிக்கிறாதுன்றதை நாம் கற்றுக்கொண்டேன். அது சரி, அது நாங்க ஒன்று செய்யத்தான் ஒரு விஷயம் என்னும் எழும்பும் என்றதை கற்றுக்கொண்டேன். வேற பக்கவாத்திய நீங்கள் உங்களுடைய அனுபவம், நீங்க சிறப்பாக உங்களுடைய பங்கினை செய்திருந்தீங்க கார்த்தியா. ஏனென்றால் பாடுவதே ஒரு எங்களை பெற்றோர் நெடுக ஒரு சொல்லுவா, பாட்டிலே ஒரு பாட்டு கொஞ்சம் இடம் ஒரு தடக்கினாலே அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் பாட்டை வடிவா ஒழுங்காக கொண்டு போயிருந்தீங்க, அது சிறப்புன்னு சொல்லியிருந்தா. நீங்கள் நடனமும் தெரிஞ்சமையினால அந்த பாட்டையும் நடனத்தையும் இணைக்கக்கூடியதாக இருந்ததா, அல்லது நடனம் தெரியாட்டால் உங்களுக்கு நடன பக்கங்கள் தெரியாட்டா பாட்டை பாடுவதில் சிரமங்கள் இருந்திருக்குமா? அந்த கருத்து சொல்லி கொள்ளுங்கள் பாப்போம். நான் நினைக்கிறேன் நடனம் கற்றதால ஒரு பெரும் பங்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ ஒரு நடனம் ஆடுபவர் சில நேரம் இடையில் நின்றால் அல்லாற்றி எடுத்து கொடுக்காமல் விட்டால் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஏனென்றால் ஓகே, இது ஒரு முடிவாக இருக்கும், அல்லாட்டி இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். சரி, அதுக்கேற்ற மாதிரி அவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க பாட்டை கொண்டு போகலாம். அது கொஞ்சம் அந்த என்ன வாய்ப்பாட்ட ஆட்களுக்கு அப்படின்னா அனுபவம் இருக்கும் அப்படி என்றுதான் என்னுடைய கருத்து. அது சில நேரம் வித்தியாசப்படலாம் சில பேர். ஆனால் அந்த நடனத்தை படித்தபடியால் ஓகே, இது ஆரம்பமா இருக்கும், சரி இதுல நாங்க எடுத்து கொடுக்கலாம், சரி இதுல இந்த பிள்ளைகளோ யாரோ விட்டுட்டு நம்ம என்றாலும் அதுல ஓகே நாங்க கொஞ்சத்தை எடுத்துலாம் செய்யலாம் என்றத எங்களுக்கு அந்த அனுபவபூர்வமாவே இருந்தது. அதை நாங்க பார்த்து செய்துட்டு ஓகே பிரச்சனை இல்லை, எப்படி நாங்க செய்யலாம். அதோட பக்கவாத்திய கலைஞர்களுக்கு இடையிலே நல்ல ஒரு புரிந்துணர்வு இருந்தது. ஒரு ஆள் எங்க விட்டாலும் அதை எடுத்து கொடுத்தவர்கள் எல்லாரும் 3 பேருமே, நாங்க 3 பேர் நீங்களும் சேர்ந்துதான். அதுவும் ஒரு சிறப்பாக இருந்தது. அது அப்புறம் போட்டியா இல்லாம இடைஞ்சு செய்தது. அது சில இடங்கள்ல அது போட்டியா போயிடும், அதுவும் இருக்குது. ஆனா அப்படி இல்லாம 4 பேருமே அதை சமமா எடுத்து இன்னத்துல நான் விட்டாலும் இன்னதுல எடுத்து கொடுத்து அதை சீரா கொண்டு போறது எங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையும் அது ஒரு பெரிய பங்கா இருந்தது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி கார்த்திகா, மிக்க நன்றி. ஆமா, அழகாக உங்களுடைய கருத்தை தந்திருந்தீங்க. ஏனென்றால் உங்களை போன்றவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். ஏனென்றால் இளையவர்களுடைய பார்வையில சில நேரங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கலாம் என்ற எண்ணங்கள் எங்களுக்குள் இருக்கிறது. அதனால கேட்டிருந்தேன். நீங்கள் நடனமும் தெரிஞ்சபடினால நடனம் ஆடின பிள்ளைகளுடைய பக்கங்கள் எப்படி இருந்தது, அவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? எனக்கு அனைத்து பிள்ளைகளுக்கும் உண்மையாவே திறமை இருக்குது. அது எந்த பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சொல்லணும், அதை தட்டி எடுத்து கொடுக்கணும். அது எங்களோட கடமை, எங்களோட பொறுப்பு. ஏன்னா நாங்க அவைய வயசுல இருந்துதான் நாங்க வந்திருக்கிறோம். இந்த வயதுல இருந்துதான் நாங்களும் அப்படித்தான் கற்று வந்தாங்க. உங்களுடைய திறமைய நீங்கள் இன்னும் மெருகூட்டணும் என்றதுதான் உங்களால முடியும். இன்னும் கொஞ்சம் நான் செய்யணும் என்றத நீங்க பயிற்சி பெற நேரங்கள்ல நீங்க அதை வடிவா கவனிச்சு செய்தீங்களா இப்படி ஒரு பெரிய மேடைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த அந்தரம் இருக்காது. சரி, நாங்க இதை செய்யணும்ன்றது. ஆனா அனைத்து பிள்ளைகளுக்கும் நீங்க வடிவா உள்ளார்ந்து கேட்டு செய்யறது கொஞ்சம் குறைவா இருக்குன்றது என்னுடைய கருத்து. உங்களால அதுக்காக இது பெரிய ஒரு இதா நான் சொல்ல வரையில, உங்களால என்ன முடியும். அவர்களுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் இதை சொல்கிறீர்களா?
மிக இல்ல நன்றி. அனைவரும் வடிவா செய்திருக்கணும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இதை விட அதையால இன்னும் ஒரு 50% 75% இன்னும் ஒரு 100% கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஒரு சேலஞ்ச், அதாவது ஒரு திறமை இருக்குது. எல்லாருக்குமே அந்த திறமை இருக்கு. நீங்க கொஞ்சம் அதை உள்ளார்ந்து உணர்ந்து செய்தீங்களா இன்னும் உங்களால அந்த கருத்தை கொஞ்சம் வடிவ பாவம் மூலம் கொடுக்க முடியும். வேற கைகள் கால்கள் சுத்தத்தை கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும், இன்னும் அழகாக வெளிப்படும் அந்த அபிநயமோ இல்லாட்டி நாங்க சொல்ல வர கருத்து. இவ்வளவுதான் என்னுடைய பக்கத்துல இருந்து. நன்றி நன்றி கார்த்திகா. ஒவ்வொருடைய உள் உணர்வின் வெளிப்பாடு தான் நாங்கள் அதை எவ்வளவுக்கு ரசித்து செய்கிறோமோ அதை அவர்கள் பார்ப்பவர்கள் அவ்வளவுக்கு ரசிக்க முடியும். நாங்கள் தான் முதல் நெடுக எங்களுடைய எனக்கு விரிவுரையாற்றிய ஒருவர் நெடுக ஆசிரியர் ஒருவர் சொல்லுவார், முதல் நீ உன்னை ரசிச்சாதான் உன்னை மற்றவர்கள் ரசிப்பார்கள் என்று சொல்லுவார். அதுதான் நானும் இப்பொழுது நீங்கள் சொன்ன கதையிலிருந்து உணரக்கூடியதாக இருந்தது. நன்றி கார்த்திகா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதுக்குள் வந்து இந்த கருத்துக்களை தந்தமைக்கு மிக்க நன்றிகள். எனக்கு முதல் மிக்க நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பு தந்ததுமைக்கு மிக்க நன்றி. அனுபவங்கள் புதிதாக இருந்தாலும் அதை அழகாக நாங்க கையாண்ட ஒரு டீமாக, அதுக்கு மிக்க நன்றி. இந்த களத்துக்கு இந்த களம் தந்த மாமாக்கு மிக்க நன்றி. இந்த வானொலிக்கு மிக்க நன்றி. மாமாவும் கலந்து கொண்டிருந்தார், அதுவும் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. மற்றும் பல பெரியோர்களை நான் இங்கே கண்டிருந்தேன், அதுவும் மிக மகிழ்ச்சியா இருந்தது. பாமுக உறவுகளையும் கண்டனான், அதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மிக்க நன்றி டீச்சர், உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி அம்மா, மிக்க நன்றி. தொடர்வோம், சேர்ந்து பயணிப்போம். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். அடுத்து பார்வையாளராக கலந்து கொண்டு சிறப்பித்த தவமலர் கல்விராஜன் அவர்களை எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் தவமலர் டீச்சர். வணக்கம் சாந்தினி திரேரங்கன் அவர்களே. உங்களுடைய 20ஆம் ஆண்டு கனகசபை கலாலயம், அதாவது மிக மிக அன்று வந்து உங்களுடைய வரவேற்பு வாங்கோ டீச்சர், அந்த வரவேற்பிலிருந்து முடியும் வரை பார்த்து கொண்டே இருந்தேன். எல்லாம் என்னை பொறுத்தவரையில் தொய்வில்லாமல் அப்படியே போய்கொண்டிருந்தது. பார்க்கும்போது மிக மகிழ்வாக இருந்தது. நீங்கள் அனைவரையும் கூப்பிட்டு வரவேற்ற விதம், அவர்களுக்கு பாராட்டிய விதங்கள் சொல்ல முடியாது. உண்மையாகவே அன்றைய பொழுது 10ஆம் தேதி எனக்கு ஒரு மனம் நிறைந்த ஒரு விழாவை கண்டு கழித்த ஒரு மகிழ்வோடு வீடு வந்து சேர்ந்தோம். அன்றைய தினம் உண்மையாக வராம விட்டிருந்தால் நான் யோசித்தேன், ஒரு பெரிய ஒரு மகிழ்வை காண முடியாத என்ற அளவுக்கு உண்மையாகவே மனம் நிறைந்து வாழ்த்தியவரையும், அங்கு பாமுக அதிபர் மற்ற எழுத்தாளர் சங்கத்தவர் எல்லோரும் தெரிந்தவர்களையும் கண்டு அதில் மகிழ்ந்தது. மற்றது சிற்றுண்டி தந்தவர்கள் எல்லாமே ஒரு எங்கள் குடும்ப விழாவில் எப்படி நடக்குமோ அவ்வளவையும் உணர்ந்தேன் சாமி. இதை விட எனக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நிறைவான மகிழ்வு, குறை ஒன்றும் இல்லை. நான் குறை ஒன்றும் காணவில்லை. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி டீச்சர். நீங்க கெல்சிங்கேஷன் உங்களுக்கு ஒரு தாய் வீடு போல இருந்தாலும் எஸ்என்னும் இன்னொரு தாய் வீடு மாதிரி தான் என்ன டீச்சர். பழகியது, நீங்கள் சேர்ந்து இருந்த பிள்ளைகள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். அதனை கண்டது இன்னொரு மகிழ்வாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு. நிச்சயமா எல்லோரும் வந்து அனைத்து போட்டோக்கள் எடுத்த உண்மையாகவே அது ஒரு பெரிய மகிழ்வு. என் வீட்டில் என்ன நடந்ததோ அதே போல் அன்று உங்கள் நிகழ்வில் நான் அனுபவித்தேன் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன் சாந்தினி. நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் வரவுக்கும் வாழ்த்துக்கும் நன்றி டீச்சர். மிக்க நன்றி. நன்றி. மீரா நித்யானந்த் டீச்சர் இணைஞ்சிருக்கிறா. வணக்கம் டீச்சர். டீச்சரும் வகுப்புல நின்று வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி இருந்தவா. வணக்கம், வாங்க டீச்சர். வணக்கம் அம்மாஜி. வணக்கம். நீங்களும் உங்களது அனுபவங்களை பகிர வேண்டும். ஏனென்றால் நாங்க அந்த இசைத்துறை, கலைத்துறை எல்லா துறையும் இணைஞ்சது தான். அப்ப அதனால உங்களுடைய கருத்துக்களையும் கேட்பதில் நான் ஆவலாக இருக்கிறேன். அது என்ன இதை சொல்லி முடியாது. என்ன சொல்லி நம்ம என்னத்தையோ கட்டி இழுக்கிற மாதிரி, தேரை சுத்தி கொண்டாந்து இழுக்கிற மாதிரி. உண்மையில இப்ப நான் ஒரு
நானும் இனி அடுத்தது உங்களை போல செய்ய வழி கிடைக்கதான் அதன் பேரம் அதன் சுமை தெரியுதா நான் பார்க்க சொல்லலாம் 20வது ஆண்டு விழா இப்படியாண்டு அது கொண்டு செய்யக்க உண்மையில நீங்க கனகசபா நான் அதில் வந்து பார்த்த அளவில் ஆரம்பத்துல இருந்து முடிவு மட்டும் நானும் இருந்தேன் எந்த ஒரு 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 தொய்வான இது இல்லாமல் சுறுசுறுப்பா அடுத்த நல்ல முதல் ஹவுஸை இல்ல அந்த இடைவெளி விடாமல் அது அப்படியே போய்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைகளும் எழும்பி பிள்ளைய தண்ணி குடிக்கவோ சாப்பிடவோ இல்லாட்டி செய்யறதுக்கு போக விடாமல் இருந்த இதுக்கே திருப்பி கொண்டு தந்து அது உண்மையில அது உங்களோட இதுல போற்றவனு தாண்டி அந்த சிற்றுண்டியோ தேத்தண்ணியோ கொடுத்தது அந்த அதை எந்த பிள்ளைகளும் தான் என்னட்ட படிக்கிற பிள்ளைகளும் தான் உங்கள்ட்ட பிள்ளைகள் அந்த எந்த பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும் வந்தவே உபசரிச்சு தாண்டி அதே நிகழ்ச்சியிலும் உண்மையில நான் பெருமைப்படுகிறேன். அந்த நாங்க இளையோர அதுக்குள்ள போட்டு நீங்க கொண்டு வந்தது கார்த்திகாலம் நல்ல அந்த அண்டையதான் கார்த்திகா அந்த குரல் உண்மையிலேயே வெளியில நான் கேட்டதுண்டா அந்த வாய் திறந்து நல்ல இதா படிச்சு எல்லாம் நல்ல இதா இருந்துச்சு. மிருதங்கமோ எங்களுக்கு பழக்கப்பட்டாலும் அதுல யார் கார்த்திகா கார்த்திகா சொன்ன மாதிரி ஒருத்தர் தொய்ய விடாம தற்சமயம் ஒரு ஆள் விட்டு கொடுக்க போகுதுன்றாலும் அதை விட்டு கொடுக்காம வயலின் எடுத்து கொடுத்து மிருதங்கம் எடுத்து கொடுத்து அப்படியே தண்டிச்சுது. எல்லாம் பாக்குறதுக்கு உண்மையில நிறைவா இருந்தாவா டீச்சர் சொன்ன மாதிரி கல்விராஜன் டீச்சர் சொன்ன மாதிரி எது குறை ஒன்றும் இல்லை. அந்த குறை ஒன்றும் இல்லை மரமுத்து மாதிரி குறை இல்லை. நல்ல நீட்டா எலவுன்சரா இருந்தானே மற்றது நட்டுவாங்கமா இருந்தானே மற்றது பிள்ளைகளின் கோஸ்டியூமோ மற்றது அந்த பிள்ளைங்க இதுகளோ ஒன்றும் அந்த அள்ளி பூசிக்கு இப்படி வேண்டாம எல்லாம் அந்த நீட்டா அந்த மேக்கப்பா இருந்தானே உடைய இருந்தானே அதுல உண்மையில எல்லாம் நல்ல நீட்டா இருந்துச்சு. தாண்டி எதிலும் குறையில உண்மையில கல்விராஜன் டீச்சர் சொன்ன மாதிரி அந்த ஒரு இடம் என்னடா நாங்கள் நேரத்து செலவழிச்சு வந்தவங்க ஒரு இது இல்லாம இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் நல்ல இதா இருக்கும் அந்த ருதருக்கும் அந்த மனசுல ஒரு இல்லாம நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளா இருந்துச்சு. உண்மையில நான் அதுல அந்த இளம் இசை அந்த பக்கவாத்தியக்காரர் அணிசேர் கலைஞரை கட்டாயம் அதுல பெருமைப்படுத்தி இருக்கிறீங்கள். அது கொண்டு நான் நினைக்கிறேன் சாந்தி புதுசா கொண்டு வந்து போட்டுதானது கார்த்திகா கடவுளை கார்த்திகா இப்ப எந்த பிள்ளை மாதிரி அம்மாளை வளர்த்த படுக்கைக்கு புலவிடக்கூடாது கடவுளை அவள் புலவிடக்கூடாது சுருதி மாறக்கூடாதுன்றது அந்த எங்களுக்கு அந்த எங்கட பிள்ளைகள் ஒரு புதுசா வந்து செய்ய அப்படிதான மாதிரி மிருதங்கம் வயது நோக்கு இப்ப இவள் பயத்துல விட்டுட்டு வாழும் கார்த்திகை விடக்கூடாது கடவுளை வடிவா செய்யணும் அதே மாதிரி துவக்கம் நல்ல துப்பா எனக்கு அதுல அவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் எக்ஸாம் அதை விட இது நல்ல கணீரண்டு நல்ல நீட்டா இருந்துச்சு. வடிவான இருந்துச்சு நல்லா இருந்தா சாந்தி ஒரு குறையும் இல்லை நல்ல நிறைவா இருந்துச்சு. அது புத்தக வெளியீடாண்டானே இன்னண்டானே நல்லா இருந்துச்சு. அதுல உங்களோட எங்களோட நடாமோகன் அவரும் வந்து அதுல சிறப்பிச்சதுக்கு அவருக்கு நன்றி சொல்ல வேணும். அதுக்கு அதான் இப்ப இன்றைக்கு இதுல ஒரு போட்டு இதுல அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதுக்கும் ஒரு நன்றி சொல்ல வேணும். இல்ல நாங்கள் நடத்திட்டு போகலாண்டிச்சு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் இன்னும் வளர வேண்டுமென்றா சில கருத்துக்களை கேட்க வேண்டும். சில கருத்துக்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்று நினைக்கின்றேன். உண்மைதான் அதானே அடிபட்டாதான் அதுல நோ தெரியுமன்ற மாதிரி இப்ப இனி அடுத்த நீங்க இப்ப 25 அல்லது 30 செய்யக்க தெரியுமோ இன்னும் மிருகோட்டுற மாதிரி நீங்கள் எல்லாம் உண்மையில சாந்தி போட்டோம். கொஞ்சம் நிறைய பிள்ளைகள் இல்ல கொஞ்சம் பிள்ளைகளை வச்சிருந்தாலும் அதை நீட்டா அந்த ஒரு 3 மணிக்கால ப்ரோக்ராம் அந்த ஒரு இது இல்லாமல் அந்த ஒரு டல் அடிக்காம அந்த இதாண்டாம அதை நீட்டா கொண்டு போயிட்டீங்க. அதுகளுக்கு உண்மையில நன்றி டீச்சர். பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகள் அதை நான் சொல்லணும். உண்மையில நீங்க எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளை உங்கள்ட்ட படிக்கிற அரைவாசி பிள்ளைகள் என்ன படிச்சாலும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நினைக்கிற இங்க நாங்கள் உண்மையா சார்ந்து நாங்கள் இங்க எங்கட அழியதந்து நினைச்சு கொண்டு போறோம். ஆனா இல்ல எங்களுக்கு பிறகும் அந்த பிள்ளைகள் அதை எடுத்து இப்ப தாங்கள் இடையில விட்டாலும் தங்களோட பிள்ளைகளை படிப்பிக்க வேணும். இப்ப என்னட்ட படிச்ச பிள்ளைகளே வருகுதல் பாருங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. அந்த பெற்றோர் உங்களோட உண்மையில எனக்கும் தான் பெற்றோர் நாங்கள் எல்லாம் சோட்டி சாக்கள் கலந்து பேசி எல்லாம் செய்து கொண்டு வந்து அதை ஒரு ஈனோதானம் வந்து இல்லாம காசு கொடுத்தாலும் நாங்க படிக்கிறோம் என்னத்துக்கு செய்வன் கொள்ளணும் இல்லாம உண்மையில பெற்றோர் இப்ப எங்களுக்கெல்லாம் இப்படி அப்பா அம்மா பின்னுக்கு வந்தவையோ சாந்தி இல்லையே படிச்சா படி விட்டா படி அப்ப இது பெற்றோர் வகுப்புக்கும் வந்து
பத்தாவுக்கு இப்படி ஒரு நிகழ்வுக்கு அதுகளுக்கு பக்கபலமா நின்று உண்மை பெற்றோருக்கு தான் அரவாசி பங்கு இதுல பெற்றோர். நிச்சயமா நிச்சயமாக அவர்களுடைய ஊக்கம் தான் இந்த நிகழ்வில் என்னுடைய நிகழ்வில் டீச்சர் பெற்றோர்களாக இருந்த ஒரு சில பெற்றோர்கள் முன்னுக்கு நின்றார்கள். அவர்களோடு மற்றவர்களும் இணைந்து கொண்டார்கள். அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இணைந்து கொண்டார்கள். எல்லோரும் சேர்ந்து அழகாக செய்தார்கள். அதை கொண்டு நடத்துறதுக்கும் பின்னுக்கு வருவதற்கும் அதற்கு அவர்களது அந்த தன்மையோடு இருந்து அதை அழகாக நடத்தி இருந்தார்கள் அவர்கள். உண்மை. அது இப்போ கார்த்திகா சொன்ன மாதிரி அணிசேர் ஆட்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுக்காத மாதிரி இதுலயும் ஒரு பேரண்ட்ஸ் நான் பெருசு நீ பெருசு என்ன விடையில அவாவ முன்னு கூட்டாச்சுவா அப்படி என்று இல்லாம எல்லாரும் ஒத்துமேவி ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு. நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. நன்றி நன்றி டீச்சர். நன்றி டீச்சர். உங்களுடைய வகுப்பு நேரத்துக்குள்ளும் இதில் வந்து கதைக்க வேண்டும் என்று ஓடி வந்து கட்டாயம் அது நாங்கள் கட்டாயம் செய்ய வேணுங்க. நாங்கள்லாம் இப்ப கலைகளோட இருக்கிறாக்கள்லாம் அதுகள் தட்டி எடுத்து கொடுக்கணும். பிள்ளையோ சரியோ அதை நாங்க நேர சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் வளர்த்தி எடுக்க வேணும். கட்டாயம் நாங்கள் அது ஏனோ தானே சாந்திண்டே தானே ஏனோ அப்படி என்று இல்லாம அதுக்கு நேரம்ன்றா இல்லாம சாப்பிட்றோம் எழும்புறோம் படுக்கிறோம் இல்லாம அதே மாதிரி இதுவும் ஒரு கட்டாயம் இதுக்குள்ளேயும் இருக்க தாண்டி நாங்கள் எங்கட அனுபவத்தையும் உங்களோட அனுபவத்தையும் அதுல பகிர வேணும். கட்டாயம் அது எங்கட கடமை. ஆம் ஆம் நிச்சயமாக. நான் நினைந்தேன் இவர்களுக்கு எங்களுடைய முக்கியமாக பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுப்பார்கள் பலர். இந்த பக்கவாத்திய கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு துறை சார்ந்தவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்குள் ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும். மற்றவர்கள் சொல்லும் பொழுது இவர்கள் சங்கீதம் தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் ஞானம் இருந்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது கேட்டுட்டு ஒருவர் சொல்லிக்க அது இன்னொரு சிறப்பு டீச்சர். ஒரு அதை தெரிந்தவர் சொல்லும் பொழுது இன்னொரு சிறப்பு. ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஆட்கள் கதைக்கும் பொழுது. அதே மாதிரிதான் கார்த்திகா ஒரு பாட்டு முடிஞ்சிட்டு அடுத்த பாட்டு தாண்டேக்க நான் கையை அப்படி காட்டினேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அதை ஊக்கி தட்டி விட்டு அப்படி தண்டபடியா அவருக்கும் அந்த பயம் இல்ல. அடுத்ததுக்கு நல்ல ஒரு இதா வந்துட்டா. ஒத்திகைகளும் நிறைய செய்வதற்கு ஊக்கம் தந்தார். இவர்கள் புதிதாக நான் நல்ல பாண்டித்தியம் பெற்றவர்களை அழைத்திருந்தால் அவர்கள் 2-3 நாளைக்கு ஒத்திகை பார்க்க வந்திருப்பார்கள். அதோடைய முடிஞ்சிருக்கும். ஆனால் இவர்கள் என்னுடன் இணைந்திருந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு என்னோடு இணைந்திருந்தார்கள். அதனால அவர்களது பக்கங்கள்லயும் அந்த கொஞ்சம் பயங்கள் இல்லாம செய்வதற்கு அது ஒரு காரணமா உண்மைதானே. திருப்பி திருப்பி ரிஹர்சல் பார்த்தபடியா அவைக்கு அது நார்மலான ஒரு வகுப்பு மாதிரி வைக்கிருந்தது. அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு காலங்கள் அவர்கள் இணைந்திருந்தார்கள் அதுல. நன்றி, மிக்க நன்றி டீச்சர். கருத்துக்களை தந்தமைக்கும் நன்றி நன்றி, மிக்க நன்றி. அடுத்து எங்களுடைய பெற்றோர்கள் சார்பில் எடுத்துக்கொள்ளவா அல்லது வணக்கம், மண்ணாசிரியர் இணைந்திருக்கிறார். எங்கள் பார்வையாளர்களில் ஒருவராக கலந்து சிறப்பித்த மண்ணாசிரியர்கள் வாருங்கள். சிவராஜ் மாஸ்டர். வணக்கம் 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 வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி சார். என்ன எல்லாரும் அநேகமா சொல்லிட்டு இருந்தாலும் சிறிய ஒரு விடயங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். உண்மையில் அந்த விழா எளிமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது எனக்கு பிடிச்சு கொண்டது. ஏனென்றால் கன விழாக்களை பார்க்கிற பொழுது எல்லாம் மேடு எல்லாம் எக்கச்சக்கமான அலங்காரங்கள்லாம் செய்து எக்கச்சக்கமான சிறகுகளை செய்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் எளிமையாக சிறப்பாக செய்திருந்தீங்கள். அது உண்மையில் அது போரத்தக்க விஷயம், நல்லா இருந்தது. மற்றது விழா மண்டபம் கூட நாங்கள் அன்றைய காலநிலையும் பிள்ளையா இருந்தும் ஆனால் மண்டபம் நிறைந்த மக்கள் கலைஞர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து அதோட பலதரப்பட்டவர்களும் வந்திருந்தார்கள். ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர், கவிஞர்கள், இயலிசையா அதோட சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்திருந்தார்கள். கல்வி சம்பந்தமான வந்திருந்தது. அது ஒரு சிறப்பான நிகழ்வாக இருந்தது. அடுத்தது பக்கவாத்திய கலைஞர்களும் அவர்களும் தங்களுடைய பணிக்கு சிறப்பாக செய்திருந்தார்கள். இன்னும் அவர்கள் வளர வேணும் என்றது என்னோட ஆசை. அடுத்தது நடனங்கள் உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தது. எல்லாம் மேக்கப்புகள், மற்ற நடனங்கள், மற்ற பாடல்கள் எல்லாம் நீட்டாக இருந்ததும் அதோட ஒரு ரசிக்கக்கூடிய இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் நல்ல சிறப்பாக செய்திருந்தார்கள். ஒருவரும் அதில் குறை சொல்றதுக்கு இல்லை. பிள்ளைகளை பற்றி அவர்கள் நல்ல சிறப்பாக செய்தார்கள். அது கூட எடுத்த நோக்கத்தை நிறைவு செய்தார்கள் அவர்கள். போது அது சந்தோஷமா இருந்தது.
நன்றி. முக்கியமாக உண்மையில் அந்த இளையோரின் பங்களிப்பு நிறைய இருந்தது. என்ற விருந்தோம்பலும் இருந்து எல்லாரையும் பெற அவர்கள் தங்களோட முதல் சொன்ன மாதிரி தங்களோட விழாக்கள் தங்களோட வீட்டு விழா மாதிரி எல்லாரையும் பெறவிட்டு சிறப்பாக அவர்கள் பங்களிப்பு உண்மையில் நல்லா இருந்தது, பாராட்டத்தக்கது. அப்படி இளைஞர்கள் முன்வந்து செய்ய ஒன்று, இளம் வயதினர் சிறுவர்கள் வந்து செய்தால்தான் அந்த எல்லாரும் ஒன்றாக முன்னேறலாம் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது. அடுத்தது உங்களுக்கு உங்களோட இசன் பாடசாலை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற வழியா அந்த பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் எல்லோருடைய உதவியல் ஒத்துழைப்புகள் எல்லாம் மிகவும் மிகவும் நல்லா இருந்தது. அதில் குறை சொல்றது பெருசாக ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் உண்மையில் நீங்கள் கொடுத்த சாப்பாடுகளே நிறைய எல்லாருக்கும் அந்த சாப்பாடோட இரவு சாப்பாடு தேவையில்லைன்ற மாதிரி வந்தது. அவ்வளவு சாப்பாடு எல்லாம் சிற்றுண்டி எல்லாம் கொடுத்துருந்தீங்கள், கோப்பி எல்லாம் அடிக்கடி கொடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் அது அந்த குளிர் டைமுக்கு ஒரு நல்ல ஒரு பணியை செய்கிறீர்கள். அதே நேரத்தில் கடைசியா போய்க்கே மக்கள் சாப்பாடும் கொண்டு போயிருந்தார்கள், மிச்ச சாப்பாடு. அப்படி ஒரு விருந்தோம்பல் தன்மை ஒரு சிறப்பாக இருந்தது. நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி உண்மையில் அது நல்ல ஒரு விஷயமா நடந்தது. ஒட்டுமொத்தமா ஓகே, இவ்வளோ சிறப்பாக இருந்தது. மென்மேலும் இன்னும் அந்த பிள்ளைகள் திறம்பட இன்னும் பல விழாக்களை காண வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு எனது கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சார், மிக்க நன்றிகள். ஒவ்வொரு ஆக்கள் அன்பானவர்களுடைய இணைவும் அன்பானவர்களுடைய கருத்துக்களும் எங்களை அடுத்த நிகழ்வுகள் செய்வதற்கு ஊக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்களும் அந்த நிகழ்வில் வருகை தந்து கலந்து நீங்களும் என்ன செய்து தரவோனும், என்ன செய்யறது, கேளுங்கோன்னு எல்லாம் கேட்டிருந்தீங்கள். அந்த கேளுங்கோ, என்ன செய்து தர வேணும் என்று கேளுங்கோ என்று சொல்றதுக்கு ஒரு மனம் வேண்டும் தானே. அந்த மனதுக்கு முதல் நன்றி சார், மிக்க நன்றிகள். நன்றி கலந்து இதுல கருத்து தந்தமைக்கு நன்றி. அடுத்து கஜன் கதை கேளுமண்டா கதையுங்கள். அடுத்து நாங்கள் பெற்றோர்கள் பக்கம் பிள்ளைகள் பக்கம் செல்வதற்கு இருக்கிறோம், நேரங்கள் ஓடுவதனால். வணக்கம் கஜன். வணக்கம் டீச்சர். குழந்தைக்கு விடாம படம் போட முடியாம இருக்குது. ஏன்னா நான் ஒரு பரீட்சைக்கு படிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப நான் ப்ரிப்பேர் இல்லாம தான் வந்தேன் நான் இப்ப இதுக்குள்ள. வணக்கம், உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களுடைய பங்கும் எங்களுடைய நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தது. நீங்கள் அந்த மனம் வச்சு செய்திருந்தீங்க, அதனால முதல் உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஓ, பிரச்சனை இல்லை டீச்சர். மற்றபடி உங்களோட கனக சபை கலாலயம் 20வது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. ரொம்ப நீங்க இதுல கஷ்டப்பட்டு நீங்கிறதும் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விழா செஞ்சு முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் நான் பக்கவாத்தியமா என்னை நீங்க எடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் இது ரொம்ப ஒரு புது ஒரு அனுபவம். நாட்டியத்துக்கு நான் இதுவரையும் பெரிதாக வாசித்ததில்லை. இதான் முதல் முறை. ஒரு புது அனுபவம். இது மென்மேலும் தொடரும்ங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட எடுத்தது எனக்கு ரொம்ப பிற்காலத்துக்கு உதவும்ங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. மொத்தமா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேற விழாவில் எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருந்து எல்லாம் செய்திருக்கிறோம். பெற்றோரா இருக்கட்டும், பார்வையாளர்களும் கொஞ்சம் உதவி செஞ்சிருக்கணும். எல்லாம் ரொம்ப சிறப்பு. வாழ்க உங்களோட பணி. நன்றி நன்றி கஜன், மிக்க நன்றிகள். போட்ட உடனே இணைகிறீங்களான்னு கேட்ட உடனே ஓடி வந்து இணைஞ்சிருந்தீங்க. படியுங்கள், உங்களது சிறப்புகள் இன்னும் மேலோங்க வேண்டும். இன்னும் உங்களது தொடர்ச்சியும் இணைவும் எங்களுக்கு தேவை என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றிகள் கூறுகிறேன். நன்றி கஜன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். பெற்றோர்கள் சார்பில் இதில் கலந்து கொண்டு சிறப்பிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒருவர் அல்லது இருவர் கதைத்தால் நன்றாக இருக்கும். அடுத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களது கருத்துக்களை சொல்ல வேண்டும். நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு 3 நிமிடத்துக்குள் ஒவ்வொரு ஆக்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் பிள்ளைகள். ஏனென்றால் எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதனால சிறப்பாக உங்களது வீடியோ படங்களை போட்டு எங்களது கருத்துக்களை சொல்ல வாருங்கள். வணக்கம். பெற்றோர்கள் சார்பில் இணைந்திருப்பவர்கள் பேர் சொல்லுவா?
விஜய் இணைஞ்சிருக்கிறீங்களா நினைக்கிறேன். விஜய், மேரி, மற்றது சஸ்விகாண்டி அம்மா இணைஞ்சிருக்கிறீங்க. வீடியோ போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாழ்த்துவோம் நாங்கள். ஏனெண்டா இப்போ எனக்கும் ஒரு பணி இருக்கிறது. ஓடி ஓடி பணிகள் ஆற்றின பெற்றோர்கள் உங்களை முகம் காட்டுற போது யாருன்னு கண்டுபிடிச்சா நீங்கள் என்ன அன்றைக்கு செய்து, நீங்கள் என்ன கள்ளம் பண்ணி, நீங்கள் என்ன உற்சாகமாக உழைச்சினீங்கன்றதை நாங்களும் வாழ்த்தலாமல்லோ. வீடியோ போட்டு முகத்தை காட்டி ஓடியா. பிள்ளைகள் வீடியோ போடுங்க பிள்ளைகள். வாங்கோ கதைங்க, மாமா வந்திருக்கு, வாங்கோ கதைங்க. வந்துச்சுனா வணக்கம். வணக்கம் அனுஷ்கா சார்க்கா. வணக்கம். ஓடியாங்கோ உங்களது கருத்துக்களை முன்வையுங்கோ. என்ன மாதிரி நிகழ்ச்சி இருந்தது, அதுல என்ன எதிர்பார்த்திருந்தீங்கள், என்ன செய்யக்கூடியதாக இருந்தது, என்ன உங்களுக்கு குறையாக இருந்தது, ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொள்ளுங்க. நிகழ்வு நல்லா இருந்தது. அந்த தொடர்ச்சியாக போயிருந்தது. அந்த ஒன்றும் சோர்வு இல்லாம தொடர்ச்சியா போயிருந்தது. எங்களுக்கும் கஷ்டம்தான், அடுத்தடுத்து டான்ஸ் வந்து கொண்டு இருந்தது. எங்களுக்கு கஷ்டம்தான். நானே ஒரு 6 டான்ஸ் ஆடினேன் நல்லா. நல்லா போயிருந்தது. சாப்பாடும் எங்களுக்கு இடைக்குள்ள வந்தது. எங்க நல்லா கவனிச்சவங்க அம்மா மேலும் மெத்தாக்களும் நல்லா இருந்தது. உங்களுக்கு நிகழ்வு செய்யும் பொழுது களைப்புகள் இருந்தது, ஏன் இவ்வளவு செய்ய வேண்டும், அல்லது இந்த நடனங்கள் செய்வதால் எனக்கு என்ன நன்மை என்ற அப்படி ஏதாவது எண்ணங்கள் தோன்றி இருந்ததா உங்களுக்கு? எனக்கு வந்து நடனம் ஆடும் பொழுது அந்த உணர்ச்சிகள் அந்த திறமையை வெளிப்படுத்தலாம் அந்த மேடையில. அதை நான் காட்ட யோசிச்சு நான் அதுதான் எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா மிக சிறப்பான இருந்தது நிகழ்ச்சியும். நான் அங்க சேர்ந்த பங்கு பற்றினதும் மிக சிறப்பா இருந்தது. ஏன்னா நான் அந்த மேடையில அந்த உங்களோட 20வது ஆண்டு விழாவுக்கு நானும் ஒரு மாணவியா அங்க கலந்து கொண்டது மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியாக இருந்தது. சாருக்காக்கு இன்னும் நன்றி. அந்த விளம்பரங்கள் செய்யும் பொழுது சாருக்கானுடைய பங்கு அதில் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்துல விளம்பரங்கள், அந்த நாங்கள் முதல் செய்த விளம்பரங்கள், படங்கள், வீடியோக்கள், நாங்கள் எங்களுடைய இன்ஸ்டாகிராம்கள், டிக்டாக்கள் எல்லாம் ஓடினது. இவ செய்த காணொலிகளும் அதில் இருக்கின்றன. வேறு ஒரு சிலரும் செய்திருந்தார்கள், இயக்குனர் அவர்களே. நல்லா இருந்தது. டிக்டாக்ல பார்த்திருந்தேன் நான். கொமெண்ட்ஸும் போட்டிருந்தேன் நான். சிறப்பாக இருந்தது. ஃபாஸ்ட்டாகவும் சின்ன சின்ன நறுக்கண்டு கட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள். அது உங்களுக்கு ஓடுது நல்லா. அதை பிடிச்சு கொண்டு இன்னும் வளருங்க நிறைய. நன்றி நன்றி அனுஷ்கா. அனுஷ்கா அந்த பங்கும் பெரும் பங்கு. அனுஷ்காக்கு அதுக்கேற்ற வாழ்த்துக்கள் கிடைச்சு கொண்டிருக்குதுன்னு நினைக்கின்றேன். இன்னும் வளர வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு அந்த துறையில் விருப்பம் இருக்கிறது, இன்னும் வளருவீங்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி நன்றி. இப்படி இருங்கள், மற்றவர்கள் கதைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இயக்குனர் அவர்களும் பக்கம் போக வேண்டும். இயக்குனர் லண்டனில் இருந்து எங்களுக்காக சேர்ந்து கதைக்கிறேன் நான். அவர்களோட பிள்ளைகளும் பெற்றோர்களும் வரைக்கும் அவர்களோட சேர்ந்து கதைப்போம். அனுஷ்கா, மாமாக்கு தந்த பொன்னாட சட்டை தச்சிட்டீங்களா? இல்ல, நான் அது பாதுகாப்பா வச்சிருக்கேன். அப்படியா? சரி, அப்படியே வைங்க. இன்னும் ஒரு உங்களுக்கு 16+ வரைக்கும் திருப்பி வந்துட்டுதா? அப்படின்னு நாங்கள் பொன்னாட போத்தி இருக்கலாமே அன்றைக்கு. நான் இன்னும் உங்களை குட்டி பிள்ளையா தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இல்லையா? நான் சரி, மற்றவர்களும் வரும்போது ஒவ்வொருத்தராக எடுக்கிறேன், பிரச்சனை இல்லை. என்றால் இப்போ இதில் இருக்கிறவர்களும் இவர்களையும் பெற்றோர்களையும் கண்டால் அவர்களை ஒரு முறை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தலாம். நிச்சயமாக கார்த்திகா அவருடைய திறமை தெரிந்திருந்தாலும், ஆனால் ஒரு முழு ஒரு கச்சேரியாக பண்ணக்கூடிய ஆற்றலை ஒரு நாட்டியத்துக்கு பாடி அசத்தினது வியந்தே போனேன். இந்த கார்த்திகாவா அவ்வளவு காலம் நாங்கள் பழகியிருந்தோம் என்பது போல புது தோற்றம் மிகச்சிறப்பாக இருந்தது. கார்த்தியாவுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். அதே போல அதே போல கஜண்ட
பங்களிப்பும் மிகச் சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். கஜனை ஆரம்பத்தில் ஊக்குவித்த ஒரு பெரியவர்களும் அங்கிருந்தார்கள். அவர்களும் சொன்னார்கள், அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைன் ட்ரைனிங்கை மட்டும் எங்கேயாவது எடுப்பாராக இருந்தால் இது போல் பெரிய கச்சேரிகள் அரங்கேற்றங்களுக்கெல்லாம் கஜன் வாசிக்கலாம் என்று பேசிக்கொண்டது என் காதில் அப்படியே கேட்டது. அது நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே கஜன் ஊக்கத்தை கைவிடாமல் இன்னும் அந்த என்ன சொல்லுவீங்க, நுண் கலை பயிற்சி, மேடை, முழு கச்சேரி மேடை நுணுக்கங்களையும் ஒரு 3-6 மாத கோர்ஸாக கற்றுக்கொண்டால், எனக்கு தெரியாது, அது பெரியவர் சொன்னது காதில் விழுந்தால் தான் சொல்கிறேன், எனக்கு இதில் அறிவு இல்லை. ஆகவே அது ஒரு பெரிய வாழ்த்தாக எனக்கு தெரிஞ்சது. இவ்வளவு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள பையனுக்கு ஒரு பெரிய மேடைகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது தெரியுதுன்னு சொல்லி அவர்கள் கஜனை சின்ன வயசில் ஆளாக்கியவர்கள் போல தெரிந்தது. எனக்கு வடிவாக தெரியாது அவருடைய உறவு. அப்போ அது ஒரு பாராட்டாக இருந்தது. மற்றது கார்த்தியாவை பல டீச்சர்மார் மண்டபத்தில் நின்று வாழ்த்தி பெருமைப்பட்டார்கள், தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். கார்த்தியா நல்லா செய்திருக்கிறா அப்படி என்று சொல்கிறதை போல இருந்தது. ஈடுபாட்டோடு டீச்சரோடு சேர்ந்து முயற்சி செய்திருக்கிறீங்கள். மணிக்கோணம் பயிற்சியும் அல்ல, ஒத்திகைகள் செய்து அழகாக இதை ஒப்பேற்றிருக்கிறீங்கள். நீங்கள் முதல்ல காய்ச்சதை போல ஜெர்மனி அல்ல, ஐரோப்பா அல்ல, உலக மேடைகள் உங்களுக்கு அடிப்படையாக முழுவதுமான சங்கீத வித்துவையும் அது நிறம் நாட்டிய வித்தையும் தெரிந்தபடியினால் அறிவிப்பும் நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். இது மூன்றும் கலந்தால் இன்று ஐரோப்பிய மேடைகளில் பல பற்றாக்குறைகள் இருக்கின்றன. இந்தியாவிலிருந்தான் இப்போது முறக்குகிறார்கள் அறிவிப்பு கூட. அவையெல்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ணலாம். பகுதி நேரமாக உங்களுக்கு ஒரு வாழ்வியல் கலையாக இது மாறும். அவை சிறப்பான வாழ்த்துக்கள் கார்த்தியா. அதை உற்சாகமாக தொடர்ந்து கொள்ளுங்கள். வெளியே வாங்கும், இன்னும் வாங்க, அது சிறப்பு. அதே போல் மற்றவர்கள் இணைந்தால் நான் பேரை கூப்பிட்றேன், நானே காய்க்கக்கூடாது, மற்றவர்களையும் இணைத்து கொண்டு காய்க்கலாம். வீடியோ போடுங்கோ, வீடியோ போடுங்க. சுஜிதா சுபேட்டா இருக்கிறீங்களம்மா? அரபி இருக்கிறீங்களா? அரபி இணையங்கம்மா, வாங்கோ. ஆனா இது வீடியோங்களை வேலை செய்யல, என்ன தெரியல. அது பழைய கதை, 7-8 வருஷத்துக்கு முன்னதான் இது சொல்றது. மாத்தி வேற போன்ல வாங்கம்மா. சுமுக லிங்க போட்டு சரி பரவாயில்ல. இணைங்கலாம்மா. ஏன்னா என் போன்றவர்களுக்கு உங்களை முகத்தை பார்த்தா தான் நீங்கள் யாருன்னு தெரியும். எனக்கு உங்களோட பேர்கள் வடிவாக தெரியாது. அதே நேரம் ஒரு பெரிய சிறப்பு என்னென்றால், எல்லாருமே பங்கு பெற்றின மேடை அலங்கரித்த அத்தனை பேருமே எஸ்என் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இப்போ சிவவினோபன் கூட அவருக்கு பூந்த வீடுன்னு நினைக்கிறேன் எஸ்என். அப்போ அவர் உட்பட யாராவது வாழ்த்தியவர்கள் விடுங்க, பங்கு பெற்றியவர்கள் அவ்வளவு பேரும் எஸ்என் தானே. இல்ல, மாணவர்கள்ல ஒபஹவுசன் மாணவி இருக்கிறா, மற்றது நாய்ஸ் மாணவி இருக்கிறா, மற்றது டாட்முண்ட் மாணவி இருக்கிறா. இல்ல, மாணவர்கள் இல்ல, உங்களோட பக்கத்துணையாக பக்கவாத்தியங்கள், அறிவிப்புகள் இதையெல்லாம் செய்தது முழுக்க இது ஒரு முன் உதாரணம். இப்போ நாங்கள் அங்கே இந்தியர்கள் எல்லாம் பொறுக்குவோம். என்ன அங்கால ஜெர்மனில், சுவிஸில் ஒரு ஆள், பிரான்ஸில் ஒரு ஆள் எடுத்துத்தான் ஒரு பெரிய மேடையை நாங்கள் காட்டுவது. ஆனால் இது ஒரு எசனுக்கு இந்த கலாலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில் இருந்தே இவர்கள் முன்னிலைப்படுத்தி இவர்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு தாவரத்துக்கும் இந்த நிகழ்ச்சி உத்வேகம் கொடுத்தது என்றதான் எங்கள் போன்றவர்களுக்கு ஆர்வம். மற்றும்படி கனகசபா கலாலயத்தினுடைய நிகழ்ச்சி என்று மட்டும் ஒடுக்கிவிட்டு போகாமல் என்பொரு பக்கத்துக்கும் இது விளைவானது என்றது சாந்தினி அவருடைய தேர்வுக்கு பாராட்டுக்கள். உண்மையில் நீங்கள் வேறு எங்கேயும் இருந்த அறிவிப்பாளரையோ அல்லது இன்னும் ஒரு பக்கவாத்திய கலைஞர்களையோ கொண்டு வந்து, சைனி அவர்களும் எஸ்என் தானே இல்லையா? அப்படி கொண்டு வந்து சாதிப்பது பெரிய சாதனை அல்ல, அது எல்லோரும் செய்வார்கள். அவை அது ஒரு பெருமை மிக்க விஷயமாக இதில் துணைத்திருந்தது. பாராட்டுக்கள். நன்றி. அடுத்தது எல்லா அமைப்பினரும் என்னுடன் இணைந்திருந்தார்கள். அதுவும் எனக்கு ஒரு பார்ப்பதற்கு சில அமைப்புகள் நிகழ்ச்சிகள் செய்த நாங்கள் சில அமைப்பு மட்டும்தான் போய்கொள்ளுவோம். எல்லா அமைப்புகளும் இதுல எசன்ல இருக்க எல்லா அமைப்புகளும் அதிகமாக விடுபட்டதாக எனக்கு தெரியவில்லை. அதிகமாக எல்லா அமைப்பினரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருந்தார்கள். ஆம்,
அதுதான் நீங்கள் ஓடி ஓடி எல்லாரோடையும் கை கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களும் உரிமையோடு வந்து எங்களுக்கு நேரம் தாருங்கள் என்று சொல்லி மேடையேறினார்கள். ஆனால் இன்னும் சிலர் மேடையில் தோன்றவில்லை போல தெரிந்தது. நேர நெருக்கம் காரணமோ தெரியவில்லை. ஆனால் நான் மண்டபத்தில் கேட்டவர்களுக்கு மட்டும்தான் மேடையில் இடம் கொடுத்திருந்தேன். கேட்காதவர்களுக்கு இன்னும் ஒரு நிகழ்ச்சி செய்து எல்லாருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கணும். இன்னும் ஒரு கதைத்திருந்தார்கள். கேட்டு நான் சொன்னேன், ஒரு வாழ்த்தை கேட்டு வாங்கக்கூடாது, அவர்களா வந்து முன் பெற வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் வாழ்த்தென்று கேட்க கூடாது, இந்த நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒருவர் சொல்லி இருந்தார். ஆனாலும் மண்டபத்தில் பலரை பார்க்க முடிந்தது. இன்னும் பலரையும் அதையும் கட்டாயமாக சொல்லி காட்ட வேண்டும். இங்கு அந்த போன ஆண்டுக்கு ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டுன்னுட்டு இந்த முறை ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு தொடர்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை. ஏனென்றால் அன்று ஒரு கனடிய வானொலியில் பேசிக்கொண்டார்கள். கனடாவில் இலங்கையிலிருந்து ஒரு சிறப்பு செய்தியாளர் வந்திருந்தார். அவர் சும்மா கேட்டார், எவ்வளவு தமிழ் அமைப்புகள் கனடாவில் இருக்கின்றன என்று. அந்த பெண் அறிவிப்பாளர் சொன்னார், ஸ்காபரோ என்கிற ஒரு மாவட்டத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட அமைப்புகள், அதாவது கலை அமைப்பு தமிழ் பள்ளிகளை விட, கோயில்களை விட இலங்கை சார்ந்த அமைப்புகள் 200க்கும் மேற்பட்ட ஸ்காபரோ என்கிற ஒரு மாவட்டத்திலேயே இருக்கிறது என்று. அப்போ கனடாவை எடுத்துக்கொண்டால் அது எக்கச்சக்கம். ஆனால் அவரை கேட்டார், இவ்வளவு பேரும் நீங்கள் ஆளுக்கால் கரைச்சி பேசி சிரித்து நீங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று நீங்களாண்டு கேட்டபோது அறிவிப்பாளரும் மௌனமாக இருந்தார். நேர்களும் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த நிலை ஐரோப்பாவில் நாங்கள் மாற்றி காட்ட வேண்டும். 1000 வேறுபாடுகள் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறைகள் இருக்கும். அதுக்கு நீங்கள் சாதனையாளர்கள், நீங்கள் ஒரு காரணியாக இருந்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோடு சேர்ந்து எல்லாருடைய நிகழ்ச்சிகளுக்கும் நீங்களும் நகுலும் சேர்ந்து ட்ரெயினில் ஓடி ஓடி போய் பங்கு பெற்றுவீர்கள். அது எத்தனையோ தடவை நான் நகுலுக்கு நான் நேரலைக்கு வரும்போதும் சார் பகடி மாதிரி கதைப்பேன், இன்றைக்கு எங்கே அம்மா பிள்ளையும் வெளிக்கிட இல்லையோ என்று கூட பல தடவை கேட்டிருக்கிறேன். ஏனென்னா அவ்வளவு ஒத்துழைப்பை கொடுக்குறீங்கள். ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சியில் அவ்வளவு பேரும் உங்களோடு வந்திருந்தார்கள். அவை அன்று 20வது ஆண்டு சிறப்பு நிகழ்வு அப்படி ஒரு ஒத்திசைவை ஒருங்கிசைவை வலியுறுத்தின. இனி வரும் காலங்கள். போன சனிக்கிழமை உங்கள் எஸ்என் பொங்கல் விழா எப்படி நடந்தது? ஒரு வார்த்தை இதுக்குள்ள கேட்கலாமா? பங்கு பெற்று நடைபெற்றது. இளையோர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த பொங்கல் விழா நடைபெற்றது. ஒவ்வொரு ஆசிரியரிடமிருந்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் கேட்டிருந்து அதனை செய்திருந்தார்கள். கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அதற்கு இடம் கொடுத்திருந்தார்கள். பின்னர் சினிமா சார்ந்த பாடல்கள் ஆடல்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்திருந்து 9:30 மணி அளவில் அதனை நிறைந்த கூட்டம் வந்திருந்தார்களா? நிறைந்த ஓரளவு வந்திருந்தார்கள். வளமையை விட குறைவு என்று மக்கள் கதைத்ததே என் காது கேட்டது. நிறைய ஜனவரி மாதத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லா இடமும் நடைபெறுகின்றன. ஏன் அதை வலியுறுத்தினேன் என்றால், உங்களுடைய நிகழ்ச்சி ஒரு முன்னுதாரணமாய் திகழ்ந்ததை போல இனிவரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் எல்லாரையும் அணைச்சு அரவணைச்சு செய்ய வேண்டும். அப்போதுதான் திருப்பி நாங்கள் ஒரு சமூகமாக ஒரு மீள முடியும். இளையவர்களுக்கும் ஒரு வழிகாட்டலாக அது அமைந்து கொள்ளும் என்பது. மற்றது அனுஷ்காவுக்கு நீங்கள் நட்டுவாங்கம் செய்ய சந்தர்ப்பம் கொடுத்தது, அது அநேகமான டீச்சர் மாதிரி செய்ய மாட்டினோம். இருந்தாலும் அனுஷ்கா அதை சிறப்போடு செய்து அந்த நட்டுவாங்கத்தை செய்திருந்தார். இப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இப்போ என்ன தானும் டேலண்டை காட்டுறதுக்கு இந்த ஸ்டேஜை பயன்படுத்த அப்படியே சொன்னீங்க. என்ன அதுதான் இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுமே. அதை மாதிரி அவரோட பேர் என்ன, ஷாருக்கா அவர்கள். ஷாருக்கா கண்ணாடியை கழட்டிட்டா எனக்கு வேறு ஆள் மாதிரி தான் அன்றைக்கு மேடையில் தெரிஞ்சது. கண்ணாடியை போட்டோன்னா இன்றைக்கு நீங்கள் என்று தெரியுது. சந்தோஷமாக இருந்தது. அதுபோல் அந்த 10 அவதாரங்களுடைய 10 கதாபாத்திரங்களுடைய நாட்டிய தோன்றல்களும் எல்லாருமே கலைக்கிறீங்க. எல்லாருக்குமே ஆளுக்கு ஆள் போட்டியாக செய்திருந்தீங்க. அனுஷ்காவுக்கு பிரதான பாத்திரம் கிடைச்சிருந்தது. மற்றவர்களும் ஒவ்வொரு பாத்திரங்களை அங்கே எழுந்திருந்தார்கள். அவருடைய முகத்தில் அவர்களுடைய அந்த பாவங்களில் தெரிந்தது அவர்களுக்கு அந்த கதை புரிந்திருக்கிறது.
கதையை தெரிந்து கொண்டு நாட்டியத்தில் பங்கு பெற்றியதை அவருடைய அசைவுகளிலிருந்து அவதானிக்க முடிந்தது. பக்கத்துணையாக இந்த குட்டீசை சிறுவர்களை ஈடுபடுத்தியிருந்தார்கள். அவர்களும் தங்களோட பங்களிப்புகளை எல்லாம் அழகாக செய்திருந்தார்கள். அப்படிங்கிறதை போல ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். மற்றது அநேகமாக ஒரு நாட்டிய பள்ளி அல்ல கலைப்பள்ளியினுடைய ஆண்டு விழா வெளியிலிருந்து மாணவர்களை கோர்ப்பார்கள் என்ன நிகழ்ச்சிகள் செய்வதற்கு காணாது என்று. அன்றைய 4.5 மணி நேர நிகழ்ச்சியே முற்றுமுழுதாக கனக சபை கலாலயத்தினுடைய மாணவர்கள் மட்டுமே கலந்து கொண்டு பழைய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களும் மாணவர்கள்தான் அப்படி தொகுத்தது என்கிறது ஒரு ஒரு பெரிய பிரமாண்டம் தான். அது நினைக்கலே ஆச்சரியமாக இருக்குது எப்படி நிகழ்ந்தது என்பதை போல. அதுக்கான குறுகிய காலத்தில் கடின உழைப்பை போட்டிருக்கிறீர்கள் என்கிறது சிறப்பு. மற்றது அந்த நூல் வெளியீடு செய்தீர்கள் பயிற்சி பாட புத்தகம். அதை நான் நினைக்கிறேன் ஜெர்மனியில் உள்ள சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து மீள் அறிமுகங்கள் செய்வார்கள் என்று நம்புகிறேன். அந்த வேளையிலே இன்னும் ஒரு முறை அதை பற்றி தனியாக ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். சரியா? ஏன் மற்றவர்கள் இப்போ வர்றார்கள் இல்லை? சுஜிதா கதைங்க. சுஜிதா வீடியோ போராட்டிலும் பரவாயில்லையா? ஆமா சுஜிதா கதைங்கம்மா. ஓ சுஜிதா சுபேட்டா அவங்க. ஆமா கதைங்க. வணக்கம். 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 இந்த 20வது ஆண்டு விழாவில் நாங்க ஆடின ஒரு நல்ல அனுபவமா இருந்து இந்த நிகழ்ச்சி நல்லா முடிக்கணும் வந்து நாங்க எல்லாரும் நல்ல முயற்சி செய்யறாங்க. பதிவா இருக்கிறது நிறைய பேர் சொல்லிவிட்டார்கள். இதுல நன்றி நன்றி சுபேட்டா. சுஜிதா தான் இதுல ராவணன் அந்த பாத்திரங்களை ஏற்று அதுல செய்திருந்தார். சரி சரி. வணக்கம். 20ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிற. ஏன்னா ஒரு வருடம் கழிச்சு நாங்க இப்படி ஒரு மேடையை நாங்க மீண்டும் ஆடினாங்க. டீச்சர் சொல்லும் போது நாங்க வந்து 3 நடனங்கள் ஆடும் போது அதை எப்படி ஆடி முடிக்க போறோம் என்ற ஒரு பயம் இருந்தது தொடக்கத்துல. ஆனா அது பின்ன நாங்க நன்றாக பழகி முடிச்சு ஆடினாங்க. நிறைய பேர் சொன்னாங்க நல்லா ஆடினோம் என்று. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை, இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம் என்று அப்படி ஒரு நினைப்பு. ஆனா பார்த்தவர்களுக்கு அது பார்க்க நல்லா இருந்திருந்தாரு, கேட்கும் போது சந்தோஷம். நீங்கள் சொன்னது தான் வளர்றதுக்கு ஒரு சான்ஸ். ஏனெண்டா எல்லாம் நல்லா செய்துட்டோம்னு நினைச்சிங்களோ உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வராது. அப்போ எப்பவுமே திருப்தி இருக்கக்கூடாது, ஒன்றிலிருந்து ஒன்று. ஆனால் மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோடையே நீங்களே ஒப்பிட்டு இதை விட அடுத்ததாக இன்னும் எவ்வளவு நான் என்ற திறமையை முழுமைப்படுத்தலாம், என்ற பெஸ்ட்டை எப்படி கொடுக்கலாம் என்று யோசிக்கிறதுன்றது எங்களுக்கு நாங்களே திருப்திப்படக்கூடாது. ஆனால் ஒரு காலமும் இன்னும் ஒருவரை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆகவே நீங்கள் சொன்ன வேர்ட் நல்லா இருந்தது. ஆகவே அடுத்த மேடை இப்போ இதில் 3 பேர் தான் பங்கு பெற்றவர்கள் இருக்கிறீங்களா? 4 பேரா? 4 பேர். அரபி இருக்கிறா. வணக்கம் அரபி கதைங்க. அரபி வணக்கம் அம்மா. இப்போ சாந்தினி டீச்சருக்கு ஒரு குழப்பம், 21வது நிகழ்ச்சி செய்கிறதா 25வது நிகழ்ச்சி செய்கிறதாண்டு நீங்கள் சொல்லுங்க, எது செய்தால் நல்லா இருக்கும்? 21 செய்கிறது நல்ல அடுத்த பெருசா அல்லது 25வது ஆண்டு பெருசா செய்யணும் அடுத்ததா? அனுஷ்கா மைக் எடுத்துட்டு கதைங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. இது சிம்பிள் கொஸ்டின் தான். இப்போ இந்த நெக்ஸ்ட் இயர் செய்யணுமா அல்லது 5 இயர்ஸ் கழிச்சு அடுத்த ஷோ செய்யலாமான்னு? 5 வருஷத்துக்கு பிறகு செஞ்சுட்டு 25வது அது வந்து என்ன கூட பிள்ளை இணைந்து இன்னும் சிறப்பாக நாங்க செய்யலாம் நான் நினைக்கிறேன். ரைட், ஒரு பதில். மற்ற 3 பேரும் இதில் 2 இருக்குது. ஒரு ராஜதந்திரம் இருக்குது, டிப்ளமசி. என்னண்டா கொஞ்சம் பஞ்சி பட்டம் வேண்டா யோசிக்கலாம், இல்லை 5 வருஷத்துக்கு பிறகு செய்யும் இப்போ வேண்டாம்னு சொல்கிறதும் இருக்குது. இல்லை இது காணாது, இதை விட அடுத்த ஸ்டெப்பு போன வேண்டாம் டீச்சர், அடுத்த ஜனவரி அல்லது பிப்ரவரியில் அடுத்த 21st ஷோ செய்யுங்கோ என்று வர்றதும் இருக்குது. ஏன் 5 வருஷத்துக்கு போனால் உங்களில் பல பேர் திருமணம் எல்லாம் ஆகி பிள்ளையெல்லாம் பெற்றுவீங்க.
ஸோ பகுதி சொல்றேன். இல்லை, கூடுதலாக பெர்ஃபார்மிங் தான் உங்களோட ஆட்பழகிறதுன்ற மிக முக்கியம். ஒவ்வொரு மேடையும் உங்களுக்கு அனுபவத்தை கற்றுத்தரும். ஒவ்வொரு தவறுகளும் உங்களுக்கு அடுத்த படிநிலையில் உங்களை சரி செய்ய உதவும். லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். அப்போ நீங்கள் மிஸ்டேக் விடுறதுக்காண்டி நிறைய மேடைகள் வேணும் உங்களுக்கு. அப்போ தான் வளருவீங்க. இப்போ படிச்சுட்டு அப்பா முடிச்சிட்டோம், அம்மா அப்பா ஓமண்டா ஒரு அரங்கேற்றத்தையும் செய்து போட்டு அதே நேரம் முடியெல்லாம் வெட்டிட்டு பொஃப்டாகி ஓடுறதுன்றது ஒரு பக்கம். அப்படி இல்லாமல் இதை லைஃப் லாங்காக கொண்டு போகணும். இது கூட ஃபுல் டைமாக இல்லை என்றாலும் லைஃப் லாங்காக நான் ஒரு பெர்ஃபார்மராக இருக்க வேணும். இப்போ அநேகமாக சாந்தி டீச்சருக்கு தெரியும் வரையில் டீச்சர்ஸ் இப்போ மாணவர்கள் குறைந்தபடியே டீச்சர்ஸ் மாதிரி சலங்கை கட்ட தொடங்கி விட்டார்கள். பல மேடைகளில் டீச்சர்ஸ் எல்லாம் ஆடினோம். அதுதான் நாங்கள் கனவு வருஷத்துக்கு முன்னம் கண்ட கற்பனை. இருந்து கொண்டு நட்டுவாங்கம் செய்யக்கூடாது. நடன ஆசிரியர்கள் நட்டுவாங்கம் செய்தாலும் ஆடலோடு சேர்ந்து தான் இந்த ஆடல் கலையை இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து செய்ய வேணும். இப்போ பார்த்தா நிலைமை கொரோனாவுக்கு பிறகு இயல்பாகவே டீச்சர்ஸ் மாதிரி இப்போ ஆட வச்சுட்டு. அப்போ நீங்கள் பழகிற பிள்ளைகளும் கூட நீங்கள் பெர்ஃபார்மிங், நீங்கள் டீச்சராக வர்றீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம், அது உங்களோட சொந்த விருப்பம். ஆனால் பெர்ஃபார்மராக நீங்கள் மேடைகளை நீங்கள் அழகுபடுத்துகிறவர்களாகவும் அதை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இதை நீங்கள் ஐரோப்பிய மொழிகளில் சொல்லி விளங்க வச்சு யூரோப்பியன் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிற ஆட்களாகவும் நீங்கள் மாற வேணும். அப்படி என்றால் இப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் தேவை. உங்களுடைய திறமைகளை கச்சிதமாக கையாள பழக வேணும். அவை என்னுடைய விருப்பம். 21வது ஆண்டுக்கு தயாராகி கொள்ளுங்கோ. சரி, பேசுங்க. நன்றி நன்றி. விஜய் கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம் விஜய். பெற்றோர்கள்ல முன்னணியில நின்று எல்லோ பெற்றோர்களை இணைச்சு முன்னணியில நின்று சொன்னே 0.04 கிலோகிராம் குறைஞ்சிருப்பான்னு சொன்ன அவரா? இல்ல இல்ல அப்படியா? சரி, இன்னும் ஒருவர் 1-2 அம்மாக்கள் ஓட்டமும் நடையும். அப்ப அன்றைக்கு ஒருவர் தான் ஓட்டமும் நடையுமாக மேல 2-3 பேரை கண்டு நான் நிக்கவே இல்லை. பம்பரமாக சுழண்டு அதுதான் நான் வழியில வந்தேன் என்று அவர்கள் வரும்போது அவர்களை சொல்லி வாழ்த்த வேண்டும். என்றால் பல அமைப்புகளுக்கு இவர்கள் போன்ற பெற்றோர்களும் மற்ற உதவி செய்கிற ஆர்வலர்களும் கிடைக்காததுனால தான் கன நிகழ்ச்சிகள் சோபிக்க முடிவதில்லை. ஆனால் அன்றைக்கு நிறைவாக கண்டோம். மண்டபம் துறந்து நடனாசிரியர் குடும்பம் மண்டபத்துக்குள்ள வரக்கு முன்னமே அங்க கேன்டீனை நிர்வகிப்பவர்கள் அங்க வந்துட்டார்கள். அப்பாக்கள் எல்லாம் அங்க சாப்பாடு சாமான் எல்லாம் உறக்கி அப்பவே ஆச்சரியமா இருந்தாடா, நிகழ்ச்சி இப்பவே வெண்டாச்சு போல இருக்குது. தங்கட பாட்டில் சுறுசுறுப்பாக இயங்கினார்கள். அவை எல்லா பெற்றோர்களுக்கும் இன்று இணைந்தாலும் இணையாவிட்டாலும் எல்லோருக்கும் ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த உதவி எல்லா இடங்களிலும் கிடைக்க வேண்டும். நீங்களும் பிள்ளைகளுமா சேர்ந்து அதில் ஒரு போய் வந்திருந்தா அவர்கிட்ட பேரை கேட்க மறந்துட்டேன். அவர் இதில் பங்கெடுக்கவில்லை, அவன் பெற்றோரும் வரவும் இல்லை. உங்களில் பெற்றோர்களில் ஒருவர் அவரை அழைத்து வந்திருந்தார்கள். அவருக்கு 16-17 வயசு. அவர் பின்னணியிலிருந்து நிறைய கையுதவிகள் செய்து கொண்டிருந்தார், எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல். இப்போ அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு உதவியை ஒருங்கிணைத்ததினால் சாந்தினி டீச்சருக்கு இந்த நிகழ்ச்சியை திறம்பட நகர்த்தி செல்வதற்கு உதவியாக இருந்தது என்பது சிறப்பான நிச்சயமாக. நாம் பெற்றோர்கள் சார்பில் வணக்கம் டீச்சர். வணக்கம் வணக்கம். பாருங்க மன்னிக்க வேண்டும், நான் இப்ப விலை முடிஞ்சு வரவடையால நான் விட்ட முடிய இருக்கு. காருக்குள்ள இருக்கு. வாருங்க. முதல்ல நலன்மோகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி கலாலயம் சார்பாக. அவர் வந்து அன்றைக்கு எங்களோட முயற்சிகளை முழுமையா இருந்து பார்த்ததுக்கு மகிழ்ச்சி. எங்களுக்கும் மகிழ்ச்சி. முன்னணியில் நின்று செயற்பட்ட பெற்றோர்களில் இவரும் ஒருவர். நன்றியுரை கூறியிருந்தார், நீங்கள் பார்த்திருப்பீங்களா? பார்த்தேன். எல்லா இடையில் ஒரு கொஞ்சம் குழப்பம், படம் எடுக்க கூட்டின்னு போய்விட்டார்கள். அதை விட மிகுதி அத்தனையும் நான் முழுவதுமாக உள்வாங்கினேன். உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது.
இப்படி நிகழ்வுகளை தேடி போகிற ஆனந்தம் எங்களுக்கு பெரிய விருப்பம். அந்த விதத்தில் இவருடைய நன்றி உரை கேட்டிருந்தோம். வரவேற்புரை செய்திருந்தவர் கவிதை நடையிலே அழகாக A-level ஸ்டூடெண்ட் யூனியனில் கதைச்ச மாதிரி அந்த பெற்றோருடைய பேச்சு இருந்தது. மிக்க மகிழ்ச்சியாக அது இருந்தது. சந்தோஷமாக இதை கவனிச்சிருந்தோம். இடையில் டோச்சில் அறிவிப்பு திடீரென செய்திருந்தார்கள். அது சிறப்பாக இருந்தது. எல்லாம் அழகாக இருந்தது. நீங்கள் சொல்லுங்க மேரியவர்களே. அதுக்கு முன்னம் அந்த லைட்டிங் செய்த பையங்களை ஆச்சரியமாக பார்த்தேன். 2 பேர், ரெண்டு வித்தியாசமாக தமிழ் மொழி அல்லாத 2 பையங்கள் டான்ஸுக்கு ஒளி அமைப்பை செய்திருந்தது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அது பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு மேரியவர்களை பேச விடுங்க. அதே பிள்ளைகளை ஒழுங்கு பண்ணியிருந்தவர் மேரியினுடைய பிள்ளைகள் தான். அவர் சஜிதா நடனமாடி இருந்தார். சஜிதாவும் அனுஷ்காவும் சேர்ந்து ஒரு நடனமாடி, அந்த சஜிதானுடைய கிளாஸ்ல படிக்கிற பாய் தான் அந்த பாய். அவர்கள் இந்த லைட்ஸ் பள்ளிக்கூடத்துல லைட்ஸ் செய்வார்கள். நிகழ்வுகள் ஒவ்வொன்றுக்கும் பள்ளிக்கூடத்தில் நிகழ்ச்சி, அதை மேரி தான் கேட்டு ஒழுங்கு பண்ணியிருந்தார். பிள்ளைகளை வர சொல்லி ஒரு முறை ஒத்திகை பார்க்கும் போது அவர்கள் வந்திருந்து ஒத்திகை பார்த்தார்கள். நான் சொன்னேன், இந்த நேரம் இந்த லைட்ஸ் கொடுக்கணும், இந்த நேரம் இந்த லைட்ஸ் கொடுக்கணும் என்று அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். அவருக்கு துணையாகவும் மேரியினுடைய மூத்த மகள் இருந்து அதை சொல்லி இந்த நேரம் இந்த லைட்டை கொடுங்கன்னு அவர்கள் அந்த இவையின் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த கட்டத்துக்கு இந்த கட்டத்துக்கு இன்னதுன்னு சொல்லி அவர்கள் விளங்கி கொண்ட விதம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இல்ல, ஒரு ஒத்திகையில் தமிழ் மொழி தெரிஞ்சவர்களாலேயே ஒரு ஒத்திகையில அது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அவர்களுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், என்னென்ன டைமிங்ல செய்யும். அவர்கள் பேசாம சும்மா கேம் விளையாடுற மாதிரி தான் இருந்தார்கள் அந்த கன்சோல்ல. வீடியோ பார்த்திருந்தார்கள். நாங்கள் சொல்லும் ஒத்திகையின் போது ஒரு வீடியோ எடுத்து அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த வீடியோ வச்சு அவர்கள் செய்திருந்தார்கள். அதற்கு மற்றவர்கள் மகனும் உதவி இருந்தார்கள். அவரோடு 2 பேர்டையும் நண்பர் தான் அவர். ஒரு கேள்வி, அவர்கள் தொண்டு அடிப்படையில வந்தார்களா அல்லது அவர்களுக்கும் பண கொடுப்பனவு இருந்ததா? இல்ல, ஒரு தொண்டின் அடிப்படையில் தான் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு பாராட்டுகள் பரிசு கொடுத்திருந்தோம், சின்ன பரிசு ஒன்று கொடுத்திருந்தோம். அது பார்த்திருந்தேன், மேடையில் கூப்பிட்டு. அது சிறப்பு. கரண்டா சொல்லுங்கள், வெளியில் இருந்தவர்கள் எல்லாம் உங்களை வாழ்த்தினார்கள் என்று சொல்லி. சொல்லுங்க, நீங்க கதையுங்க. மேரி விஜி கதைக்கலாம் நினைக்கின்றேன். வரவேற்புரையை அழகாக தந்திருந்தவர். வணக்கம் விஜி, வாங்கோ. வணக்கம் சார். வணக்கம். முதலாவது நன்றி உங்களுக்கு. நீங்கள் அங்க இருந்து உலக தொலைதூரத்தில் இருந்து எங்களுடைய நிகழ்வுகளை பார்க்கறதுக்காக சமூகம் அளித்திருந்தீர்கள். மிக்க மிக்க நன்றி. உண்மையில ஜெயானடிசன் அவர்கள் என்னை விட தூரத்துல இருந்து வந்திருந்தவர். நான் 1.5 மணி நேரத்துல வந்துட்டேன் நாங்க ஜெர்மனிக்குள்ள. அதாவது நாங்கள் அழைப்பு கொடுக்காம இதென்றும் எங்களோட மண்டபத்தை நிறைவு செய்து மக்கள் எல்லோருக்கும் இதில் முதற்கண் வணக்கமும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த உரை நல்லா இருந்தது. பாமுகத்தில் அறிவிப்பாளர் வெற்றிடம் இருக்கிறது. சொல்லுங்க. இந்த நிகழ்வு சென்ற வருடம் எங்களோட நடன ஆசிரியர் கதைத்திருந்தா, 20வது ஆண்டு பூர்த்தி ஆகிறது என்று ஒரு சொல்லுத்தான் சொன்னா. நாங்கள் சொன்னோம் ஆசிரியர் இதை நிறைவு செய்வோம், நாங்கள் உங்களுக்கு பின்னால பக்கபலமாக இருக்கிறோம், மிகுதியை நீங்க தொடருங்கள் என்று ஒரு வார்த்தை மட்டும்தான் நாங்க சொன்னாங்க. அதை டீச்சர் இன்று நிறைவு செய்திருக்கிறார். எங்களோட பிள்ளைகளின் பெற்றோரின் பழைய மாணவர்கள் எல்லாட்ட ஒத்துழைப்போடையும் இன்றைக்கு நல்ல நிறைவோடு எங்களுக்கு அது பெருமைப்படுத்துது. அவர் நிறைவு செய்திருக்கிறார். நீங்கள் நிறைவு செய்வதற்கு எல்லா துணைகளையும் உறுதியாக பின் நின்று உழைத்து கொடுத்திருக்கிறீர்கள் எல்லாரும். ஆமா, நீங்க சொன்னீர்கள் கண்டீனில் நின்றவர்கள் என்று. அதாவது எங்கள் கணவன், எங்கள் தம்பி, எங்கள் மச்சான், உறவினர், உற்றார் எல்லோரும் அதில் இருந்தார்கள். அப்படியா? சரி. வந்து தொடர்ந்து திறக்கி இருந்தவர்கள் ராகவன். நாங்கள் 1 மாதத்துக்கு முதல் அவை எல்லாரும் ரெஸ்டாரண்ட் பல இடங்கள்ல வேலை செய்யணும். நாங்கள் 1-2 மாதத்துக்கு முதல் சொல்லிட்டோம், இன்ன டேட்டு, இது சனிக்கிழமை வருகிறது, இந்த நாள் எங்களுக்காக தாருங்கள் என்று சொன்னதுதான் நாங்கள். அது மட்டும்தான். அந்த விடிய 8 மணியில இருந்து இரவு 10 மணி மட்டும் உங்களுடைய நின்றார்கள். நிச்சயமாய். நாங்கள் மண்டபத்தை விட்டு வெளி கதவுக்கு வர அங்க இருந்த இடமே தெரியல. அவ்வளவு துப்புரவாக்கி மேசையெல்லாம் திருப்பி எல்லாம் அடுக்கி எல்லாம் கிளீனா முடிச்சாச்சு.
எங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு ஒன்று ஒப்படைத்தான் நாங்கள் அதை நிறைவு முடித்துத்தான் எங்க சென்றாலும் செய்வோம். ஆனால் முன்பு ஜெர்மனியில் சொல்வார்கள் 25 வருஷத்துக்கு முன்னம். ஆனால் இப்போ அண்மைய வருடங்க ஜெர்மனிக்கு வந்தால் அங்கே பஞ்சு பட்டு போவார். கனவேர் பெருசாக ஒத்துழைக்கிற நிகழ்ச்சி முடிய பறந்துடுவார்கள் காரை எடுத்துக்கொண்டு. ஆனால் அன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் செய்து காட்டியிருக்கிறீர்கள். அது ஆமாம், நாங்கள் எல்லா இடமும் போக மாட்டோம். நாங்க நிக்கிற இடம் வந்து சிறப்பாக இருக்கும். சரி, அப்ப எங்கட நிகழ்ச்சியை உங்களோட கிட்ட வைக்கிறோம் ஒரு நாளைக்கு. நிச்சயமாக. சரி, சந்தோஷம். இல்லை, இனி நாங்கள் செய்ய வேண்டியது அதைத்தான். நாங்கள் ஒரு குட்டி இருக்கிற இடங்கள்ல ஒரு குட்டி சமூகமாக நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாக கொடுத்து வாங்கி செய்ய வேண்டும். இதை இனி நாங்கள் வளர்க்க வேண்டும். இது ஒரு கவலையான விஷயம். இடைக்குள்ள கையை விட்டுட்டோம். இடைக்குள்ள கனவேர் சரியா பிஸியாக போனோம். ஆளுக்கால் ஒத்துழைப்புகள் குறைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் அமைப்புகளும் கூடி போச்சு, நிகழ்ச்சிகளும் கூடி போச்சு. இருந்தாலும் இப்போ நீங்கள் எஸ்என்எண்டு வந்தீங்கள் என்றால் உங்களுடைய அந்த மாவட்டத்தை சூழ்ந்தே நிறைய இந்த உழைப்புகளை கொடுங்கோ. அதே மாதிரி உங்களோட நிகழ்ச்சிகளுக்கும் மற்றவர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பை தர வேண்டும். அப்போ தான் எங்களோட பிள்ளைகளுக்கு சரியான பெற்றோராக நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம், வாழ்ந்து விட்டு போக போகிறோம்ங்கிறத உறுதிப்படுத்தலாம். சந்தோஷம். இன்று வாழ்த்து சொன்ன அனைவரும் சொன்ன விஷயம் ஒற்றுமையாக செயல்பட்டதாகவும் மற்ற மேடை ஒரு தொய்வும் இல்லாமல் போனதுதான் நிறைய பேர் அதை முக்கியமாக குறித்து சொன்ன விஷயம். அதற்கு காரணம் ஆசிரியர் எடுத்த முயற்சியும் அதுக்கு பிள்ளைகளின் ஒத்துழைப்போட பெற்றோர் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செய்ததான் இதுல சிறப்பு. பெற்றோர்கிட்ட ஒற்றுமை, யாரும் இதுல பெரிய ஆள் சின்ன ஆள் இல்லாம எல்லாரும் தங்களோட பொறுப்பை வடிவா செய்தபடியாத்தான் நாங்கள் அன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாகவும் அதை எந்த ஒரு குறையும் இல்லாம செய்ததற்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. அது முகத்துக்காக இல்லை, அது உண்மையாகவே தெரிஞ்சது. சாந்தினி அவர்களுக்கு அன்று இரவே நான் சொல்லியிருந்தேன், இவ்வளவு தூரம் ஒத்துழைச்சிருக்கிறார்கள். அப்போதான் அவர் உங்களை எல்லாரையுமே வியந்து சொல்லியிருந்தார். அந்த பக்கத்தில் திட்டமிட்டது மட்டும்தான், மிச்ச விஷயங்கள் அவர்களை பொறுப்பேற்று கொண்டார்கள் என்று. அதனால்தான் தனக்கு பிள்ளைகளோட மினக்கிறதுக்கு தனக்கு நேரம் கிடைச்சதுன்றதை அன்று இரவே சாந்தினி அவர்கள் அதை பதிலாக சொல்லியிருந்தார்கள். அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அது இப்போ எங்களுக்கு ஏற்பட்டது போலவே உணர்வு வந்தது. இதை முரண்பாடுகள் வரும், ஏற்ற இறக்கங்கள் எப்பவும் வரும், எல்லாருக்கும் வரும். அதெல்லாம் சிரித்து கதைச்சி சண்டை பிடிச்சிட்டு அடுத்த நாள்படி எழும்பி ஆளுக்கால் கைகோர்த்து கொண்டு போகிறத செய்ய வேணும் என்கிறது தான் முக்கியமான விஷயம். அவை மீண்டும் ஒரு சமூகம் சார்ந்து எங்களுடைய பாராட்டுக்கள் உங்களுக்கு. அதுக்கு மிக்க நன்றி. நன்றி இயக்குநர்களே. எங்களுடைய நேரங்கள் நெருங்கி கொண்டு வந்து விட்டன, தாண்டி கொண்டு போகின்றோம். மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை இன்று சிறப்பிச்சிருக்கிறோம். நானே நினைக்கல எங்களுடைய முற்றத்து விழா மலர்ல என்னுடைய விழாவை பற்றி நான் கொண்டு வந்து கதைத்து இவ்வளவு சிறப்பாக செய்வோம் என்றது எனக்கு கேள்வியாக இருந்தது. நான் செய்ய வேண்டுமா என்ற ஒரு எண்ணமும் எனக்குள் இருந்தது. இல்லை, இது செய்வோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்கள், ஒரு முறை கொண்டு வாங்க நிகழ்ச்சி கதைப்போம் என்று சொல்லியிருந்தீங்க. முதலும் செய்திருக்க வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பும் இல்லை. நானும் வேறு இடத்தில் அகப்பட்டு கொண்டேன், அது தவற விடப்பட்டுட்டது. ஆனால் அதுக்கு பதிலாக தானே ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாம் பறந்தது, ப்ரோமோ எல்லாம். ஷாருக்கா, இந்த வீடியோவை அனுப்பினா நீங்கள் இதிலிருந்து ஒரு 5 minutes கிளிப் எடுத்து செய்வீங்களா? டைம் வருமா? எக்ஸாம் எதுவும் இருக்கா ஸ்கூல்ல? நீங்க யூனியன்ல இந்த வீடியோவை சாந்தினியாரிடம் கொடுக்குறேன். இந்தியான எல்லாம் இல்லை, ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக கட் பண்ணிட்டு ஒரு 7-8 minutesக்குள்ள ஒரு இது செய்து தாங்க. இன்றைக்கு நடந்த ஒவ்வொருத்தருடைய சின்ன சின்ன கிளிப்பை போட்டுட்டு மாமாக்கள் எல்லாரும் பாராட்டி இருந்தார்கள், அவையில் கிளிப்புகளை போட்டு இந்த நிகழ்ச்சியின் அப்போ அது ஒரு ரவுண்ட் அப் பண்ணி அது ஒரு சமரை ஒரு 7-8 minutesக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, சரி, நன்றி. சஜிதா கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கிறார் நினைக்கிறேன். முகம் காட்டி இருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும். மீரா ஆசிரியரும் முன்வரிசையில் இருந்தாலும் அவ்வப்போது நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஓடி போய் சுட்டி காட்டி அவற்றுக்கு எல்லாம் ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். அவரோடு சேர்ந்து ஏனைய 2-3 நடன ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள் நினைக்கிறேன். 3
மூன்று நடன ஆசிரியர். சிறப்பு பேச்சு செய்தவர், மற்றவர் ஹம்ல இருந்து வந்தவியல், துஷ்யந்த் டீச்சர் ஒரு ஆள் மற்ற ராஜேஷ் வந்திருந்தவா, மற்றது நர்த்தனாலயா ரெஜினா, ஆமாம் ரெஜினா சத்யகுமார் வந்திருந்தவா, எல்லாரும் மற்றது நிமலன் வந்திருந்தார்கள். சத்யகுமார். எல்லாருமே தங்களுடைய பணியை அழகாக செய்திருந்தார்கள். சிறப்பு. வணக்கம் சஜிதா. வணக்கம். வணக்கம். காய்ச்சல் சுகமா? கொஞ்சம். பள்ளிக்கூடம் போய் வந்தீர்களா? ஆம். நல்லது. உங்களுடைய கருத்தையும் ஒன்று சொல்லிடுங்க, நாங்க நிறைவுக்கு கொண்டு வரலாம். நீங்க சொல்லுங்க. Also நாங்க கஷ்டப்பட்ட கிழமையில் பழகினாங்க. அதுவும் நல்லா சிறப்பாக வந்தது. டீச்சர் இந்த உதவியோட. நன்றி டீச்சர். நன்றி நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. 10 out of 1. 1லேருந்து 10க்குள்ள மார்க்ஸ் கொடுக்குறேன்டா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த மார்க் கொடுப்பீங்க? 1ஆ 10ஆ 5ஆ 7ஆ 3ஆ? 10 நல்லமா? 10 வந்து ஹை. 10. அப்படியா? சரி. 9 வச்சிருந்தீங்கன்னா தான் நாங்கள் இன்னும் ஒரு பக்கம் வளரலாம் வேண்டும். வாழ்த்துக்கள். உண்மையில உங்களுக்கும் சேர்த்து எல்லோருக்குமே பாராட்டுக்கள். ஒரு சின்ன உங்களையும் தூண்டி உங்கள் போன்ற ஆசிரியர் போன்ற பல ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு படுற சங்கடத்துக்கான ஒரு பதிலை கேட்டுட்டு டக்கண்டு நிகழ்ச்சியை முடிவடைவோம். இந்த பல ஆசிரியர்கள் நடனம், சங்கீதம், வேறு இசைக்கருவிகள் கொடுக்குற இசைக்கருவிகளுக்கு பிரச்சனை இல்லை, குறிப்பாக சங்கீதம், நடனம் போன்ற வகுப்புகளுக்கு பிள்ளைகள் வகுப்புகளுக்கு ஒழுங்காக வருவதில்லை என்று ஐரோப்பா, இங்கிலாண்டில், கனடா, ஜெர்மனியில், சுவிஸில் கொஞ்சம் குறைவு, பிரான்ஸில் எல்லாம் சொல்லுகிறார்கள். நீங்கள் எப்படி கிளாஸில் இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தான். ஆனா சில நேரம் பழிக்கிற சூழ்நிலைகள் இருக்க கஷ்டமா இருக்கும். வகுப்புக்கு ஒழுங்கா அதான். அப்போ என்ன செய்வீங்க? டீச்சருக்கு முதலே அறிவிச்சு போவீங்களா, அல்லது போகாமல் விட்டுட்டு அடுத்த நாள் சொல்லுவீங்களா, சாரி டீச்சர் நேற்று வேற இல்லையான்ட்டு? நார்மலா அறிவிக்கிறீங்க. நீங்கள் அனுஷ்கா சாருக்கா என்ன, நீங்கள் எப்படி? இது உங்களோட சொல்லி இல்லையா? இது எல்லா டீச்சர்ஸுக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் எப்படி என்று கேட்குறேன் நான். நாங்கள் முன்கூட்டியே ஒரு காரணத்தால் கலந்து கொள்ளலாதண்டா முன்கூட்டியே சொல்லி விடுவோம். டீச்சர் எங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி செய்ய முடியும்னா மாற்றி விடுவா. அனுஷ்கா? அப்படித்தான். கூடுதலாக மற்றும் டீச்சர் சொல்ல வீட்டு பழக சொல்லி கூட அப்ப அந்த நேரத்தை எங்களுக்கு பெற முடியாத நேரம் வந்து வீட்டு பழகி இந்த அடுத்த வகுப்புக்கு வந்து படிவா செய்யலாம். குறைவு என்று சொல்லலாம். ஓகே. ஆனால் இவங்க 3 பேரும் சொன்னதன்படி முன்னுக்கு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்னும் ஒரு டேயை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்தண்டோ பின்னிரமோ 1 மணி நேரத்துக்கு முன்னே சொன்னால் இடத்துக்கான காசும் போயிடும், பிறகு அறுவாசி பேர் வந்தவியலும் வீணா போயிடும் இல்லையா? அவை என்ன செய்கிற ஒன்றும் செய்யலாது. எல்லாமே நீங்கள் டான்ஸை முற்றுமுழுதாக ஆன்லைனில் பழகிறதும் கஷ்டம். நீங்கள் கோஆர்டினேட் பண்ணித்தான் ஆக வேணும். அவை ஒரு கொஞ்சம் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டில் இதுக்கும் ஒரு ஷெடியூல் பண்ணுங்க. இது எப்படி செய்யலாம்னு டீச்சர் இரவு 12 மணிக்கு வைப்போம், அப்படி 5 மணிக்கு வைப்போமா அப்படின்ட்டு கூட எல்லோரும் மூமெண்ட்டாக மாற்றலாம். ஆனால் உங்களோட டைமிங்குள்ளே கொண்டு வரணும். இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாகவும் இது எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா டீச்சர் மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு தர்ற ஊக்கம் அது கொஞ்சம் நல்ல ஒரு சிறப்பாக அமையும். அது ஆனால் எங்களுடைய ஆசை, எங்கள் போன்றவருடைய ஆசை, நீங்கள் இதை இப்போ நீங்கள் ஜெர்மனின்றபடினால டோட்ச்லையும் இங்கிலீஷ்லையும் இதை நீங்கள் விவரித்து ஆடியன்ஸுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு வளர்கிற முறையையும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு அதில் செய்யும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களோட ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ அப்புறம் ஒர்க் பிளேஸ்லேயோ கூட நீங்கள் இதை கேரி பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இதை இந்த லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுது, நிறைய அளவில் எங்களுக்கு அது ஊக்கத்துணையாக இருக்குதுன்றது தெரியும். வெறும் கற்றுவிட்டு தமிழ் மேடையை மட்டும் பார்க்காமல் நாங்கள் ஒரு ஐரோப்பியர்களாக இந்த தமிழ்சார் கலைகளை
உங்களுடைய வாழ்க்கையாகி கொண்டு போகிற நிலை வர வேண்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் ஒரு தருணம் வாய்த்தால் சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே, மிக்க நன்றிகள். எங்களுடைய முட்டத்துமல நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்ற நேரங்கள் நெருங்கிவிட்டன. அதனால நிகழ்வு புவனேந்திரன் சார் ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம் என்று கேட்டிருந்தவர். புவனேந்திரன் சார் வேலையை நினைக்கிறேன் அடுத்த இதுக்கு நிகழ்ச்சிகள் இருப்பதனால அதில் இணைவிலே இருந்து விட்டார். சொல்லியிருந்தவர் கடைசி நேரங்களில் கஷ்டம் இணைவதென்று சொல்லி. இருந்தாலும் புவனேந்திரன் சார் உங்களுடைய வாழ்த்துக்கள் முதலில் கிடைத்திருந்தன, அதற்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இணைந்து சிறப்பிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு நன்றி. மற்றவர்களும் கதைத்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். பலர் இணையவில்லை என்றாலும் எங்களுடைய நிகழ்வுக்கு பூரணமாக ஒத்துழைச்சு மனம் தங்கள் வீட்டு நிகழ்வுகளாக செய்திருந்த பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்ள. நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார்கள், என்ன ஒரே வீடு தானே என்று சொல்லுவார்கள் இவர்கள். எங்கட வீட்டு நிகழ்ச்சி தானே டீச்சர், இது எங்கட வீட்டு நிகழ்ச்சி தானே என்று சொல்லுவார்கள். விஜி மேரி மிக அழகாக அதை ஒருங்கமைச்சிருந்தீங்க. வேணு இதில் இணையவில்லை, அவவும் எங்களுக்கு நன்றாக கை கொடுத்திருந்தார் இந்த முறை. ஓடி ஓடி திரிந்து எல்லோரும் அழகாக செய்திருந்தார்கள். அடுத்தது அப்பாக்களாக பலர் இணைஞ்சிருந்தார்கள். இதில் ராகவன் சொல்லலாம், செந்தூரனை சொல்லலாம், வாகீசன் விஜயனுடைய மச்சான் இணைந்திருந்தார். மற்றது சஸ்விகாண்டைய அப்பா இணைந்திருந்தார். அழகாக அந்த கண்டினை எடுத்து நடத்தி அதை திறம்பட செய்திருந்தார்கள். அவர்களுடன் இணைந்து எங்களது பழைய மாணவர்களும் இணைந்து அந்த செய்திருந்தார்கள். அழகாக இருந்தது நிகழ்ச்சி, அழகாக சென்றது. ஒரு சில சொல்லுவார்கள் தானே, ஒரு சிலர் கூறுவார்கள் என்று சொல்லி, அதற்கேற்ற மாதிரி நாங்கள் அவற்றையும் கடந்து செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள் தங்களை மேடைக்கு ஏற்று கேட்கவில்லை, தங்களை வந்ததை கவனிக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். அதையெல்லாம் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களது பக்கங்கள், எனது பக்கம் மேடையாகவும் இருந்தது, மற்ற வந்தவர்களை கவனிக்க வேண்டிய தேவையும் இருந்தது. அதனால வந்தவர்களை முழுமையாக என்னால் அதனால் அவர்களிடம் சென்று வாருங்கள் இருங்கள் என்று சொல்ல முடியவில்லை. அதை இந்த நேரத்தில் எனது பக்க ஒரு குறையாக நிற்கின்றேன் நான். ஏனென்றால் மேடை பக்கம் எனது பக்கமாக இருந்தமை நான் முழுமையாக, அதனால மேடையில நிற்க வேண்டிய தேவை இருந்தது. நாங்கள் கெசட்டுக்கு போட்டிருந்தோம்னா நான் கெசட்டை போட்டு விட்டுட்டு பிள்ளைகள் ஆடட்டும் மட்டும் சொல்லி வந்தவர்களை கவனித்திருக்கலாம். நாங்கள் நட்டுவாங்கத்தோடு இணைஞ்சிருந்தமையினால மேடையில நிற்க வேண்டிய தேவை இருந்தது. இந்த நேரத்தில் வந்து சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இன்று இந்த முற்றத்துமல நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்திருந்தார்கள் ஆசிரியர் ஜீவகன் அவர்கள், அம்பலவன் புவனேந்திரன் சார் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், தவமலர் கல்விராஜன் அவர்கள், மீரா நித்யானந்தன் அவர்கள், மன்னாசிரியர் சிவராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இணைந்த கார்த்திகாவுக்கும் கஜனுக்கும் எனது அன்பை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த பெற்றோர்களாக இணைந்திருந்தவர்களுக்கும் விஜய் மேரி, சஸ்விகா அம்மா நினைச்சிருக்கிறீங்க, மற்றவர்கள் குரல் தரவில்லை. சுஜிதா சுபேட்டா அம்மா கேட்டுக்கொண்டிருப்பீங்க, நினைக்கிறீங்க அரவிந்த் அம்மா கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அதனால குரல் தந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். அடுத்து இணைஞ்ச பிள்ளைகள் எல்லோருக்கும் முகம் காட்டி எல்லாம் இணைஞ்சு உங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, எங்களை ஆர்வத்தோடு தூண்டிக்கொண்டு எங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர் மோகன் அவர்களுக்கும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இயக்குனர் அவர்கள், அன்று நீங்கள் நேரம் போகிறது கவனியுங்கள், நேரத்தை கவனியுங்கள் என்று சொல்லி ஒரு உந்துதல் தந்து கொண்டிருந்தீங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நான் 9 மணிக்கு அந்த இடம் விட வேண்டும் என்றது உங்களுக்கு தெரிந்தமையினால் நேரத்தை கவனியுங்கள் நேரத்தை கவனியுங்கள் என்று சொல்லி ஒரு உந்துதலை தந்து கொண்டிருந்தீங்கள். அது நன்றாக இருந்தது. எனக்கும் அந்த இதையும் இணைவையும் உங்கள் இணைவு எனக்கு ஒரு பலமாக இருந்தது. எங்களுடைய அப்பா எங்களோடு இருக்கின்ற ஒரு உணர்வு மாதிரி எனக்குள் இருந்தது. அந்த உணர்வு உங்கள் இணைவு, அந்த இணைவுக்கும் எனது அன்பை நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மகிழ்ச்சியாக இருந்தது. இரண்டால் பெற்றோர்கள் எல்லாரும் உங்களோட சேர்ந்து இந்த பழுவை பொறுப்படுக்கல, அது மணித்தியால மண்டபம், அவை நீங்கள் பிந்த 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 வீணாக தண்டப்பணம் கட்ட வேண்டி வரும். அது அநியாயம். ஏன் அந்த காசை அது வீணாக்குவான்? மற்றது கடைசி நேரம் எல்லாரும் கூடி கழித்து கதைச்சு சிரித்து போகணும் என்றதை விருப்பப்பட்டபடினால் அப்படி சொன்னோம். இருந்தாலும் முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் லேட் தான், ஆனாலும் வெற்றிகரமாக நடந்தது. அவை மொத்தத்தில் மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடருங்கள். ஓம் மேடம் வணக்கம், அதுவே வணக்கம், சாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு
உங்களை சிறப்பான வாழ்த்துக்கள். நான் நீங்கள் எல்லாரோடையும் கதைக்கிறீங்களன்னு இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுக்கும் வாழ்த்து கூறி வந்த நிகழ்ச்சி செய்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறி பாவத்துக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நீங்கள் எங்களது விழாக்களில் நவராத்திரி விழாக்களில் எல்லாம் வந்து பார்த்திருந்து நன்றி சொல்ற நீங்களும் எங்களில் ஒருவர் தான். அந்த விழாக்களை கவனித்து பிள்ளைகளை எல்லாம் பாராட்டி செல்ற நீங்கள் இந்த நேரத்திலும் வந்து உங்கள் வாழ்த்தை தந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். இன்றைய முற்றத்து மலர்கள் நிகழ்ச்சி இதோட நிறைவேறுகின்றது. சந்திப்போம் அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.